அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலும் பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோரின் செம்மையான மேற்பார்வையிலும் அண்ணா நூற்றாண்டு நூலகமானது போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியருக்கான வழிகாட்டும் இணையவழி தொடர் நிகழ்வினை துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் வல்லுநர்களை கொண்டு நடத்தி வருகிறது. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோரு காட்டில் பொந்திலை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்றும் ஒன்றோ என்னும் பாரதியாரின் வரிகளுடன் இன்றைய நிகழ்வானது துவங்க இருக்கிறது. பாரதி வரிகளில் கூறிய அக்னி குஞ்சு போன்ற தற்போது இந்திய ஆட்சி பணி தேர்வில் தேர்வாகியுள்ளவர்களுடன் இன்றைய நிகழ்வு நிகழ உள்ளது. இந்த இணையவழி நிகழ்வில் தொடர் நிகழ்வின் இன்றைய நிகழ்வில் அனுபவம் நிறைந்த மூத்த அதிகாரியும் முதன்மை செயலர், தமிழ்நாடு கைத்தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனருமான டாக்டர் சந்தோஷ்பாபு IAS ஐயா அவர்கள் சிறப்புரை நிகழ்த்த உள்ளார்கள். இந்நிகழ்வில் தற்போது இந்திய ஆட்சி பணி தேர்வில் தேர்வாகியுள்ள இளைஞர்களுடன் கலந்துரையாடிட தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தின் இணை இயக்குனர் முனைவர் சரவணன் ஐயா அவர்கள் உள்ளார்கள். மேலும் நம்மிடையே தாங்கள் இந்திய ஆட்சி பணி எனும் உயரிய தேர்வில் வெற்றி பெற்ற எடுத்த முயற்சிகள் மற்றும் தங்களது அனுபவங்களை நம்மிடையே பகிர திரு கணேஷ், குமார், செல்வி ஐஸ்வர்யா, ராமநாதன், செல்வி பிரியங்கா, திரு முருகநாதன் மற்றும் செல்வி பிரித்திகா ராணி ஆகியோரும் உள்ளார்கள். இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை. தனது அயராத பணிகளுக்கு இடையே எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்ற இருக்கும் ஐயா டாக்டர் சந்தோஷ்பாபு IAS அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பேருவகையும் கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். பல IAS அதிகாரிகளை உருவாக்கும் பெரும் பணியை செய்து கொண்டிருக்கும் ஐயா சங்கரசரவணன் ஐயா அவர்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை பகிர இருக்கும் திரு கணேஷ், குமார், அகில இந்திய ரேங்கிங்கில் 7வது இடத்தில் பெற்றவரும், செல்வி ஐஸ்வர்யா ராமநாதன் அகில இந்திய ரேங்கில் 47வது இடம், செல்வி பிரியங்கா, திரு முருகானந்தம் மற்றும் செல்வி பிரித்திகா ராணி ஆகியோரை வரவேற்பதில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பெருமை கொள்கிறது. செல்வி பிரித்திகா ராணி அவர்கள் அண்ணாவின் பெயர் கொண்ட எங்களது நூலகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் கொள்ளு பேட்டி ஆவார். அவர்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்பதில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பெருமை கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரு சந்தோஷ்பாபு IAS அவர்களை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். தமது பெயருக்கு ஏற்ப எப்போதும் மகிழ்வான ஆளுமை ஐயா டாக்டர் சந்தோஷ்பாபு IAS அவர்கள். தான் மட்டுமல்ல, தன்னுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தன் கீழ் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் பரப்பி எப்பொழுதும் ஒரு மகிழ்வான சூழ்நிலையில் பணிபுரிய வைக்கும் ஐயா சந்தோஷ்பாபு அவர்கள் ஒரு உற்சாகமூட்டும் அதிகாரி ஆவார்கள். இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்வாக ஒரு சிறப்புரையாற்ற டாக்டர் சந்தோஷ்பாபு ஐயா அவர்களை அழைக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். Extremely happy to see I think around 6 IAS selectees who have been selected in the 2019 examinations. First of all, congratulations to all the youngsters who are qualified in the 2019 examination. You've done yourself proud, your family proud, and you're coming to the Tamilnadu cadre. Hopefully some of you will join the Tamilnadu cadre. Some of you will go to other cadres. But in the youngsters, ungala ellam paarthu peshumbodhu compared to somebody like me in the 1995 batch, and I just for your information, I just retired yesterday from service. I took volunteer retirement from service, so I'm no longer a principal secretary or CMD in the government of Tamil Nadu. Irundhalum வாங்க என்று சொல்லியிருக்கு மேடம் காமாட்சிக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். Whatever it is, I think a lot of youngsters are listening into this. Lots of youngsters are trying to write examinations like the UPSC civil service examinations, a lot of other examinations, and preparing அவளோட இந்த ப்ரோக்ராம் பார்த்து to get inspired from, maybe let's say from me and all the youngsters who cleared the 2019 examination. So அவங்களுக்கு
The youngsters were clear the 2019 examination deserves all praise, and they are the people who should be speaking, from whom you should be taking advice. Because I belong to the old guard, 1995, so that's around 25 years back. Things have changed a lot. But Ningela examination it's just like preparing for the 100-meter race. Usain Bolt is the 100-meter race champion in the world. Nobody has beaten his record for a long time, and I don't think anybody will break it for a long time. But for the 10 seconds, I mean, this is a cliche statement that everybody gives. For the 10 seconds, he would have exercised and done a lot of years of perspiration, isn't it? So it's any examination, competitive examinations like that. So let's take a couple of scenarios. Let's assume that there are 100 seats and there are 100 candidates. There's no question of preparation. You just go and write and still you will qualify because there are 100 seats for you. Let's assume that there are 200 seats, second scenario. And 100 seats and 200 candidates. And still you stand a 50% chance of qualifying without much preparation. But an examination where, let's say, 10 lakh, 15 lakh people write, and roughly there are 1,000 seats altogether in the civil service, or any other examination, can be an NDA examination, it can be an IAM examination, CAT examination, any examination. Actually, it's a question of testing your ability to focus. So, என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல இறைவன் கொடுக்க நமக்கு எல்லாம் ஒரு வரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு உணவு கொடுக்குறேன், ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், all those things God has given us. But there's only one resource that's equally available to all people across the world, all animals, all plants. Yeah. It's the 24 hours capsule. Baki food island, water island, energy island, whatever it is, I think it's it depends on the supply and demand and how much others can pay for it and get it. So there's a mismatch there. But in the 24 hours capsule, President Obama, our Prime Minister, you, me, the ordinary man on the street, has those 24 hours. So victory means success, depending on what you mean by success. Whatever you are defined as your success will depend on how you are spending the time. So the young 2019 batch IAS officers will bear witness to me, will support me on that, and that's where I want to take your effort into. Because what's happening is people are trying for examination நிறைய எழுதி முயற்சி பண்ணி ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன்ல குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்காம ஏதோ ஒரு குறிக்கோளோட ஒரு ஒரு வைராகியத்தோட அது அப்ரோச் பண்ணோம். So அது செய்யும்போது தானே I have this concept called designing your day. How do you design your day? It all depends on how you utilize that 24 hours. So if these are very basics, as far as I can understand. If I were preparing for an examination, this is what I will do. So 24 hours basically you need to look at around 7 hours of sleep. ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். நல்லா தூங்கிய தானே you will be fresh. So 24 hours 7 hours போயா you will get around 17 hours. And this is exactly what the youngsters have done, the 2019 batch youngsters. 17 hours let's assume you still lose out on 5 hours. Let's assume that you're not going to work, or let's assume that you're not studying for other things. Let's assume that you're sitting at home and preparing. You will have around 12 hours available. So 5 hours போயதுக்கு அப்புறம் ஒரு 12 hours effectively if you can allocate and budget. So this is a so just like economics, it's a question of picking out your choice from different alternatives. So பல alternatives நீங்க scenarios place பண்ணிட்டு what is best for you, obviously you can only choose. But if I were you, I would divide my time like this. I would wake up at 5 and I would go to sleep at 10. This is what's my routine. So when you go to sleep at 10, there are a few things that you should do for the next day. One is you should keep all your things that you need for the next day near you, whether it's be dress or your belt or your shoe or your socks or whatever. Small things in life. But generally what happens is because you are not organized, நீங்க ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணாதனால நெக்ஸ்ட் டே அங்கே தேடி நடக்க வேண்டிய சூழ்நிலை டைம் வேஸ்ட் ஆகும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கணும் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தேவையான. ஸோ த அதர் திங் இஸ் தட் யூ ஹேவ் a smartphone, isn't it? A smartphone எழுதி வைக்கணும். What are the things that you're going to do tomorrow? Okay, your father has given an assignment, go and buy something from the retail shop, or your mother has asked you to go to the medical shop. இதெல்லாம் அங்கே அதில் ஃபேக்டர் இன் பண்ணி வைக்கணும்.
So this is very important. This is what I do on a daily basis. I've practiced it to perfection. So much so that I am coming out with an app called Sky AS, SKYAS, and the app designing your day. Actually, I'm creating an app. It's almost under development. Basic point is that we don't stick to our schedules, and the schedules fixed பண்ணி if you can stick to it, we'll have time for everything and everybody. Nobody will say I'm very busy. These days you'll see what's happening. People are saying ரொம்ப busy அதுக்கு time இல்ல இதுக்கு time இல்ல. Somebody who says that is I would say it's symptomatic of being a very disorganized person. ஸோ ரொம்ப ஒரு 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 காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகும்போது 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, 1000 சீட் இருக்கேன். ப்ராபபிலிட்டி தட் யூ வில் நாட் கெட் இஸ் மோர் தென் த ப்ராபபிலிட்டி தட் யூ வில் கெட். பட் டு டர்ன் த டைட் இன் யுவர் ஃபேவர் யூ நீட் டு focus on time. So this is the essential communication or focus that I want you to have and flag in your mind. So morning you wake up at 7, but you need to invest on your body, isn't it? So whether it be a boy or a girl, I think a couple of hours you have to spend on exercise, on pranayama, on yoga, on all things that can keep you fit. So that's very important. So what I do in the mornings is when I go for a 1 hour jog in the morning, I put on the earphones, and you be careful that you are not running on a road, you get run over by a vehicle. But if you're in a let's say a gated community or a place or a stadium where you can be sufficiently careful that no vehicles are there, then you put on your earphone and listen to the BBC or listen to NDTV or listen to your favorite music or listen to a violin concert or listen to something that will keep you alive for that 1 hour. So your body is also taking exercise. You're also hearing a lot of cerebral activity. So that's 1 hour is gone. Then you do a little pranayama, and let's say by 8 o'clock. So by 5 you're waking up, you do your ablution, 6 you're up, 7 you finish your jog, 8 7 you finish your jog, 7 to 8 you do finish your yoga, but 8:15 you finish your bath, etc. And by 8:30 you have a breakfast. 9 you should be ready for the world, which means 9 to 9 in the night. That's the 12 hours that I'm talking about. அதில் நீங்கள் உங்களோட சிலபஸ்னை பிரிக்கணும். அந்த 12 ஹவர்ஸில் எப்படி? ஸோ நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டியது இருக்கும். யூ ஹேவ் டு ரீட் லெட்ஸ் ஏ ஹிந்து நியூஸ் பேப்பர். ஐம் அஸ்யூமிங் தட் ஆல் ஆஃப் யூ கோயிங் டு ரைட் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அப்படியா இருந்தால் ஹிந்து படிக்காமல் நீங்கள் எந்த எக்ஸாமும் எழுத முடியாது. ஸோ ஹிந்து கவர் டு கவர் படிக்க வேண்டியது இருக்கும். யூ மைட் ஹேவ் டேக் டவுன் நோட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும். தென் you also need to eat properly. I think you should eat 6 times a day, what I call as small frequent meals. You should not eat too much, preferably vegetarian. And drink a lot of water. Now, the point I'm trying to say here is you have to be consistently attentive throughout these 12 hours I'm talking about. Otherwise, you'll say, oh, I'm getting tired. You look at me, I'm 53, I'm running 52 years complete action. I have a lot of energy because I time my day. I work out my schedules. I do it so perfectly that I know in the next 1 hour enna pannanum, adutha 1 hour enna pannanum. So this can be a game changer for all of you. I hope you can do that. And syllabus alla neenga padikanum. I mean, I don't know how what syllabus you prepare, what's your style, how academically good you were. Doesn't matter. You take a decision today that I'm going to be academically very good from today onwards. Let's assume that you didn't score much marks in your +2 or your degree, etc. Nothing to worry. I'm telling you, this world is filled with people who have not studied well. You look at Steve Jobs, you look at Bill Gates, none of them have gone to even college. They stopped in between. But the drive in them, the passion in them to become world class. So that's another point, the thing that I want to drive home. I'm a very compulsive speaker. The Kamachi, if you want to stop me here, you can stop me. I will keep on speaking and I'll bore you to death. So please tell me when I have to stop. The other thing I want to tell you is there's a pre-examination and post-examination. Let's assume that these 2019 youngsters are coming to the service. They have been inducted. They have undergone the course, etc. Now, that's where I want to tell you one more thing, which is that till you are on economic feet, you are a taker. You're taking money, love, you're taking affection, you're taking everything from your peers, your father, your mother, from your friends, etc. All this preparation is to make you a giver. So there are only 2 phases of life. One is as a taker, second phase is as a giver. Why I'm telling you is, the moment you come into the service, you become
there are a lot of temptations within the system. You become many people become corrupt over a period of time, and this goes out to the youngsters also. The point is that responsibility has been vested on your shoulders, as it were, to take this country forward. And this responsibility is as a government servant, which means you're going to serve the country, which means you're going to serve the citizens in your jurisdiction. And we have no business having anything beyond that. So that's something which all of you have to be careful about what you are preparing for. A doctor does not treat himself. A dentist does not pluck his own tooth. A hairdresser doesn't cut his own hair. So all the work that we are putting in is basically meant to do something for others. So do it with a lot of elan, do it with a lot of heart, do it with a lot of passion. And then you realize that, the salaries that you get to feed your breakfast, your lunch and dinner is very paltry, but the happiness that you can bring to the face of others is something huge. And for all this, you need to prepare well for your examinations. Not in a serpana, not in a serpana, not in a serpana, we need the fittest, the healthiest, the happiest people to serve this country, isn't it? So, that preparation time, extreme focus. Hello, am I audible? Yeah, audible, sir. Audible. Audible, sir. Sir, audible. Am I visible? Yeah, Am sir. I Yeah, please. audible? Yeah, audible, sir. Please. Can you hear me, Mrs. Kamal? Yeah, Sorry. sir. Yeah, Okay. sir. Yeah. So you tell me how many. So I'm just finishing in the next 1 or 2 minutes, Yeah. hoping that all the youngsters who are listening in, please understand. Please, if you're becoming an IAS officer, it's not to serve you. It's not a self-serving pursuit. It is a service to humanity. It's a service to the country. That's an essential thing that all of us have to bear in mind. And you are basically a servant of the people. The people matter most, and ours is a constitutionally mandated society, and we need to serve our people with passion. Can you hear me? Can you hear me? I Yeah, think yeah, I'm yeah. getting Hear a you, call. sir. Hear you, sir. Yeah. So there are two types of leaders. So the young officers who are joined now in 2019 batch, they are going to be leaders by design, default, whatever. Now, there are only two kinds of leaders. There are incremental leaders and there are transformational leaders. Somebody like a Lee Kuan Yew is a transformational leader. Somebody, who, Singapore, nobody wanted Singapore. Then Malaysia didn't want it. China didn't want it. UK didn't want it. USA didn't want it. Nobody wanted. But one man thought that I can make it a world-class economy. And today you see what Singapore is. So Lee Kuan Yew is a transformation leader. And you need to have three things: integrity, innovation, and technology. IIT of transformation leadership. If you have these three things, all these 2019 batch officers, I hope you have these three things together. I find it extremely difficult to find people with all three together. If they have integrity, they don't have innovation. If they have innovation, their technology is poor. If they have technology and innovation, their integrity is poor. You need to have be a balanced person with all three qualities rolled into one. And all these competitive examinations are going to throw up leaders. So if you're going to become a good leader, focus on your studies, listen to your parents. Sorry, again, somebody's coming in. Sorry for taking so much of your time, but I hope I have sufficiently inspired you. And I'm sure these young boys and girls who have cleared the civil service examination of 2019 are going to inspire you no end. Um, Learn from these people. They have done and succeeded. 15 லட்சம் பேர்ல இருந்து இந்த 6 பேர் வந்தது பெரிய விஷயம். They have done us proud. Congratulations to you. God bless. Do well. Thank you. Thank you. Thank you so much, sir. Thank you so much for your inspiring speech. Can I go? Thank you, sir. Thank you so much for the inspirational speech. Always we have missed a little gap from your inspirational motivational speech. Sir is always a man with positive energy. He spreads his positive energy to the person who are coming near to him. So thank you very much, sir. நிகழ்வின்
தொடர்ச்சியாக முனைவர் சங்கர சரவணன் அவர்களை இந்நிகழ்விற்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். முனைவர் சங்கர சரவணன் ஐயா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தேவநல்லூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கால்நடை மருத்துவத்தில் 1998 ஆண்டு இளம் நிலை பட்டம் பெற்றவர். அதே ஆண்டில் முதுநிலை கால்நடை மருத்துவ படிப்புக்காக இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ICAR நடத்தும் அகில இந்திய நுழைவுத் தேர்வில் இந்திய அளவில் 2ஆம் இடம் பெற்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கால்நடை மருத்துவக் கழகத்தில் கால்நடை உணவியலில் முதுகலை பட்டம் படிப்பு தேர்வாகி 2000 முதுநிலை பட்டம் பெற்றவர். 12 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசின் கால்நடை துறையில் ஆராய்ச்சி பணியாற்றியவர். கால்நடை உயிரி தொழில்நுட்பவியலின் முனைவர் பட்டம் பெற்ற பின்னர் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் துணை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். மேலும் பல IAS IPS அதிகாரிகள் உருவாவதற்கு காரணமானவர் முனைவர் சங்கர சரவணன் ஐயா அவர்கள். நிகழ்வினை தொடர்ந்து முனைவர் சங்கர சரவணன் ஐயா அவர்களிடம் இந்த நிகழ்வினை ஒப்படைக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், ப்ளீஸ் சார். வணக்கம். இவங்க எல்லாரும் லைன்ல இருக்காங்களா? சார் உங்க கேமரா மட்டும் ஆன் பண்ணீங்க சார். என் கேமரா ஆன்ல தான் இருக்கு. மற்றவங்க கேமராலாம் மற்றவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எல்லாரும் தங்களுடைய கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க. எல்லாரும் ஆன் பண்ணிருங்க. ஓகே, ரைட். இப்போ எல்லாரும் விசிபிளா இருக்கும் இல்லையா? சார் உங்களது மட்டும் கொஞ்சம் விசிபிளா வரல சார். கொஞ்சம் விசிபிளா வரலையா? இருக்கா? இப்போ ரைட். தேங்க்யூ சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏராளமான மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மோடு உரையாட இருப்பவர்கள் இந்த 2019ஆம் ஆண்டு IAS தேர்வில், இந்திய குடிமைப்பணி தேர்வில் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்றிருக்கின்ற சில வெற்றியாளர்கள். நிறைய பேர் வெற்றி பெற்றிருந்தாலும் நாம் அதில் ஒரு 5 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு, ஐயங்களுக்கு விடை தர இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். முதல்ல அந்த 5 பேருக்கும் நாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் கணேஷ் குமார். அவர் அகில இந்திய அளவில் 7வது இடம் பெற்று செலக்ட் ஆயிருக்காரு. அவர் கான்பூர் IITலையும் அகமதாபாத் IIMலையும் படிச்சவர். அவர் தன்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு முதல்ல பகிர்ந்துக்குவார். மிஸ்டர் கணேஷ்குமார், வாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க உங்களுக்கு அனுபவத்தை சொல்லுங்க. ஸோ என் அனுபவம் எல்லாரும் சொல்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்கு கனவுலாம் இல்லை சிவில் சர்வீஸ் ஜாயின் பண்ணணும்னு. ஃபைனல் இயர் MBAல இருக்கும்போது தான் சிவில் சர்வீஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரியும் ரிசர்ச் பண்ணேன், எந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கும்னு. நிறைய சிவில் சர்வன்ஸோட புக்ஸ் எல்லாம் படிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபாரின் சர்வீஸ் பிடிச்சதுனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபாரின் சர்வீஸ் கொடுத்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சின்ன வயசுல இருந்தே என் பையனை ப்ரிப்பேர் பண்ணல, நாங்கள் 12th தான் இவனை சிவில் சர்வீஸ் பக்கம் புஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் எனக்கு 24 வயசு ஆகும்போது தான் சிவில் சர்வீஸ் பண்ணலான்ற ஐடியாவே வந்துச்சு. தவிர பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து எங்க அப்பா கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு புஷ்லாம் எதுவும் கிடையாது சிவில் சர்வீஸ் பண்ணணும். ஸோ என்னைக்கு டைம் எப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அன்னையில இருந்து சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணாலே கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம். வெரி குட், வெரி குட். அருமையான கருத்து சொன்னீங்க. ஏன்னா அவருடைய பேக்ரவுண்டும் நீங்க யோசிக்கணும். அவர் ஏற்கனவே IITல படிச்சிருக்காரு, IIMல படிச்சிருக்காரு. அதனால அவருக்கு 24 வயசுல அவருக்கு ஐடியா வந்தாலும் அவரால் கிளியர் பண்ண முடிஞ்சது. அவருடைய பேக்ரவுண்ட், ஏன்னா அவர் கேந்திரிய வித்யாலயா மதுரையில படிச்சிருக்காரு. அதனால அவருடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையா இன்னைக்கு இருக்காரு. 7வது இடத்துல அவர் வெற்றி பெற்று இருக்காரு. இது கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அது மாறலாம், ரைட்டா? அதே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய பேக்ரவுண்ட்ல இப்ப 24 வயசுல அந்த ஐடியா வந்தாலும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. அவர் ஒரு IIT IIM மாணவராக இருந்தா இதே மெட்ராஸ் IIT IIMல படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு அது பொருந்தும். தமிழ்நாட்டு மாணவருக்கு அவர் சொன்ன இது பொருந்தும். அது மட்டும் இல்லாம மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் எடுக்க பயப்படக்கூடிய பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷனல், ரைட்டா? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எடுக்கிறதுக்கு அதை நீங்க உங்க ஆப்ஷன்ல எடுத்து வெற்றி பெற்று இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
ஸோ ஜென்ரலா ஒரு மித் இருக்கு, மேத்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ஸ்கோர் பண்றது, நிறைய படிக்க வேண்டியது இருக்கும்னு. இதுல பார்ட்லி உண்மை, ஏன்னா சிலபஸ் நிறைய இருக்கும் ஒரு ஹியூமனிட்டிஸ் ஆப்ஷனலை விட. ஆனால் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு 60 to 70% கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா டெக்ஸ்ட் புக்ஸ் லிஃப்ட் பண்ணி எக்ஸாம்ல வரும். ஸோ அதனால ஹியூமனிட்டிஸ் ஆப்ஷனல்ஸை விட இது ரொம்ப ப்ரெடிக்டபிள். பிளஸ் இதுல ஸ்கோர்ஸும் நல்லா வரும். அதாச்சும் 2017 375 மார்க்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. பிளஸ் வருஷம் 330க்கு மேல நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ மேத்ஸ் நல்லா படிச்சு ஆப்டிடியூட் இருக்கவங்க நல்லா படிச்சு எழுதினாங்கன்னா ஒரு ஹியூமனிட்டிஸ் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்டை விட ஒரு 30-40 மார்க்ஸ் ஈஸியா கெயின் பண்ணலாம். அதுல பெட்டர் ரேங்க்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அதனால யாருக்கு மேத்ஸ்ல ஆப்டிடியூட் இருக்கோ அவங்க வந்து டெஃபினட்டா பயப்படாம இதை ஆப்ட் பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்க வந்து அதில் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும். ஹியூமனிட்டிஸோட சிலபஸ் கொஞ்சம் அதிகம். ஓகே கணேஷ்குமார், நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி நான் பிரியங்காக்கு போயிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வரேன். ஓகே சார். பிரியங்கா நீங்க கொஞ்சம் ஆன் பண்ணிக்கங்க. ஓகே, பிரியங்கா வந்து ஆல் இண்டியா ரேங்க் வந்து 68ல எடுத்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆப்ஷன் அவங்களுடைய ஆப்ஷனல் உங்களுடைய அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னோட ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். முன்னாடி கணேஷ்குமார் அவங்க பேசின மாதிரி எனக்கும் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே கனவுலாம் கிடையாது. பட் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்தது. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில தான் நான் படித்தேன். எனக்கு அப்போ வந்து ஒரு 3rd இயர் போல தான் எனக்கு தெரியுமே யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, எங்க காலேஜ்ல லியோ கிளப்னு ஒரு கிளப் இருக்கு. அங்க வந்து சீனியர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி யூபிஎஸ்சி இருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் கம்ப்ளீட்டா. ஸோ இது வந்து என்னோட 2nd அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, வெரி குட். இப்போ நீங்க கவர்மெண்டோடைய பயிற்சி மையம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க தங்கி இருந்து படிச்சீங்களா? ஆமா சார். முதல் அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா என்னோட சொந்த செலவுல நான் சென்னையில தங்கி இருந்து கொடுத்தேன் சார். 2nd அட்டெம்ப்ட் வந்துட்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சொல்லிட்டு கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கு. ஸோ அங்க கவர்மெண்டோட ஃபுட் அக்கமடேஷன் ஃப்ரீயா நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிளஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டி அங்க அவைலபிளா இருக்கு சார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு 2nd அட்டெம்ப்ட் கொடுக்குறப்போ. ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்தால பிரியங்கா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. நான் நம்ம ஐஸ்வர்யாட்ட ஒரு கேள்வி கேட்டு வரேன். ஐஸ்வர்யா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பிரியங்கா மாதிரியே அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து படிச்சு இந்த தேர்வுல வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. சோசியாலஜி ஆப்ஷன் எடுத்து நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. நீங்க 2 பேருமே ஒரே மாவட்டம்னு நினைக்கிறேன், கடலூர் மாவட்டம். நீங்க உங்க ஒரே மாவட்டத்துல இருந்து 2 பேர் வந்ததுங்கிறது ரொம்ப பெருமை. அதுவும் ரொம்ப டிசாஸ்டர் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்தது அப்படிங்கிற உங்க அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் ஆகணுன்றது தான் ஆசை. யார் எப்ப கேட்டாலும் நான் ஐஏஎஸ் ஆக போறேன் சந்தோஷமா சொல்லுவேன். இப்போ எங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க சொன்ன மாதிரி டிசாஸ்டர் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட். 2004 அப்ப சுனாமி நடந்தப்ப கிட்டத்தட்ட 500 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தவர் மிஸ்டர் ககன்தீப். ஸோ அப்போ அவர் எவ்வளோ டைனமிக்கா ஒர்க் பண்ணாரு, எப்படி மக்கள் அவரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவரோட எவ்வளோ ஆக்டிவா ஒர்க் பண்றதை பார்த்து நாங்கள் சின்ன வயசுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது அவரை பார்த்து தான் சார். அப்புறம் ஸ்கூல்ல எல்லாருக்குமே அவர் ஒரு ரோல் மாடலா இருக்கிறப்ப எனக்கு வந்து நானும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் ஃப்ரெண்ட்ஸ்ல நின்று ஃபேஸ் பண்ணணும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்து தான் வந்துச்சு சார். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சிவில் சர்வீசஸ் படிச்சதுனால எது படித்தாலும் அந்த ஆஸ்பெக்ட்லேயே நியூஸ் பேப்பர்ல தினத்தந்தியில் ஒரு செக்ஷன் வரும், நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் கனவு காணுங்கள் சொல்லிட்டு, அதெல்லாம் சின்ன வயசுலேயே ஆசாசியாக பார்த்துட்டு இருந்தேன். பட் வளர தான் அந்த எக்ஸாம் எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரிஞ்சது. ஸோ காலேஜ் டைம்ல நான் ரொம்ப சைலண்டாக ப்ரிப்பரேஷன் மோடுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிரியங்கா அவங்க சொன்ன மாதிரி நானும் அதே லியோ கிளப்ல கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் டைம்ல ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருச்சு. முடிச்சதும் 1 வருஷம் நான் ஃபுல் ஃபோக்கஸாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன் சார். அதில் ஆல் இண்டியா ரேங்க் 630 செக்ரப் பண்ணி இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ்ல இருக்கேன். 2nd அட்டெம்ப்ட்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எங்கெல்லாம் மார்க் கம்மியாச்சோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு நான் 2nd அட்டெம்ப்ட்ல ஃபோக்கஸாக பண்ணதுல எனக்கு இப்போ ஆல் இண்டியா ரேங்க் 47 கிடைச்சிருக்கு. ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கு அப்புறமா வரேன். இப்போ வந்து நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. மிஸ்டர் முருகானந்தம். வணக்கம் சார். வணக்கம். முருகானந்தம் வந்து ஏன் எனக்கு வணக்கம் வைக்கிறாரு அப்படின்னா, அவர் என்னோட ஸ்டூடெண்ட். அவர் தமிழ் ஸ்பெஷல் வணக்கம் வைக்கிறாரு. அதனால அவர் தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன்ல எடுத்து கிளியர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா எக்ஸாமையும் தமிழ்ல எழுதியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான இது. அது வந்து 1984 இருந்து அந்த ட்ரெடிஷன் ஆரம்பிச்சது. பாலகிருஷ்ணன் சார்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் தமிழ் எழுதியிருக்காங்க. இப்போ டிஎன்பிசி செக்ரட்டரியா இருக்கக்கூடிய நந்தகுமார் சார், அப்புறம் தூத்துக்குடி இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணதுல முக்கியமான ரோல் பிளே பண்ண என்னுடைய இன்னொரு மாணவரான மிஸ்டர் ஜெயசீலன், இப்போ தூத்துக்குடி கார்பரேஷன் கமிஷனரா இருக்காரு. அவர் எல்லாரும் தமிழ்லயே எழுதி இந்த தேர்வுல வெற்றி பெற்றவங்க.
அதுல முருகானந்தமும் ஒருத்தர். அவர் வந்து முக்கியமா அவருடைய பயணம்ங்கிறது கொஞ்சம் நெடிய பயணம். அதை பத்தி அவர் சொல்றாரு. சொல்லுங்க முருகானந்தம், உங்களுடைய அனுபவத்தை பத்தி. வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நூலகத்துக்கும் நமக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து கொடுத்த நமது சந்தோஷ் பாபு சார் அவர்களுக்கும் நன்றிகள் சார். இந்த கனவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பயணம். சிலருக்கு வந்து ஒரு குறுகிய கால பயணம், சிலருக்கு நெடிய கால பயணம். எனது இந்த கனவு பயணம் வந்து ஒரு நீண்ட கால பயணம். இதற்கான விதை வந்து நான் தேடிய போது 2000 என் விதை விழுந்தது. ஆனால் 2007 வந்து நான் இதை வந்து ஒரு பொது வெளியில நானும் IAS ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேருக்கு பொது மக்கள் மத்தியில் வந்துட்டு முன்வைத்தேன். அதற்கு பிறகு அதை நோக்கிய பயணம், அதை நோக்கிய தேடல் இவ்வாறாக சென்று கொண்டே இருந்தது. அப்போ நம்ம அப்படியே படிப்படியா ஒவ்வொன்றை நோக்கி நம்ம சென்று வரும்போது நம்ம கிராம பின்புலத்திலிருந்து, நம்மளோட சுற்றுச்சூழல்ல இருந்து, நம்ம சூழல்ல இருந்து வெளிவந்து தொடர்ந்து பயணிக்கும் பொழுது 2013 நான் முழுவதுமாக இந்த முயற்சியை வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ 2013 2 அரசு பணிகள் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக கிடைத்தது. அதிலும் பணியாற்றி கொண்டே தொடர்ந்து முயற்சிகள். பிறகு 7 ஆண்டுகளாக ஒரு போராட்டம். வரலாற்றில் சொல்லுவாங்க 7 ஆண்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல ஒரு 7 ஆண்டு போர். இந்த தயாரிப்பு அப்படிங்கிறது சிலருக்கு வெறும் பாடங்களை மட்டும் தயாரிப்பதாக இருக்கிறது. ஆனால் சிலருக்கு சூழ்நிலைகள், பொருளாதாரம் மற்றது ஆகிய மற்ற சிக்கல்களையும் தயாரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக இந்த ஒரு நீண்ட நெடிய தயாரிப்புக்கு ஒரு 7 ஆண்டு காலம் எடுத்தது. 3 முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். பிறகு 4வது முயற்சியாக நமது தமிழிலேயே எழுதி வெல்ல முடியும் என்பதற்கு நமது முன்னோடிகள் வகுத்து கொடுத்த பாதையிலேயே சென்று நானும் வெற்றி பெற்றிருக்கிறேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி முருகானந்தம். ரைட், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த பிரித்திகா ராணிகிட்ட கேட்போம். பிரித்திகா ராணி, அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட். ஏன்னா இந்த நூலகமே வந்து உங்களுடைய தாத்தா பேர்ல தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்ளு பேத்தி அவர்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி அவங்களை சந்திக்கிறதுல. நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. பிரித்திகா ராணி, சொல்லுங்க, நீங்க வந்து இந்த உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க வந்து ஆந்த்ரோபாலஜி பாடத்தை விருப்ப பாடமா எடுத்து வெற்றி பெற்று இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மிஸ்டர் கணேஷ்குமார் மாதிரியே IFS அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்ஷனா கொடுத்துருக்கீங்க. அதனால நீங்க அதனுடைய உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க எப்படி அதை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க சார். பிரியங்காவும் கணேஷ்குமாரும் சொன்ன மாதிரி எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை அப்படின்லாம் கிடையாது சார். நானும் வந்து காலேஜ் 3rd year படிக்கும் போது தான் வந்து இந்த எக்ஸாம்ல என் ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து சரி நம்மளும் இந்த எக்ஸாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இந்த எக்ஸாம் பத்தி ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணேன் சார், என்னென்ன இது இருக்குன்னு. ஸோ அப்போ இது பண்ணும் போது எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சிருந்தது வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். என் சின்ன வயசுல இருந்தே நியூஸ் பேப்பர்லாம் ரெகுலரா படிப்பேன். ஸோ அதுல வந்து எனக்கு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ இது பண்ணும் போது அதனால இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா தந்தேன். அதே மாதிரி ஆந்த்ரோபாலஜி வந்து எல்லா ஆப்ஷனல் சப்ஜெக்டும் பார்க்கும் போது ஆந்த்ரோபாலஜில நான் 12th standard வரைக்கும் பயாலஜி படிச்சேன் சார். அதுல ஆந்த்ரோபாலஜில ஒரு பேப்பர் 1ல ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து பயாலஜி இருக்கும். அதே மாதிரி அது சில புக்ஸ் வந்து நான் நார்மலா புக்ஸ் படிப்பேன். ஸோ சேப்பியன்ஸ் அந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். ஸோ அதுமே வந்து எனக்கு ஆந்த்ரோபாலஜில வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த சப்ஜெக்ட் எடுத்தா கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஆந்த்ரோபாலஜி எடுத்தேன். ஸோ 2018 வந்து நான் SSN காலேஜ்ல இருந்து என்ஜினியரிங் முடிச்சேன். அண்ட் 1 year வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் சார். அண்ட் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சார். ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். உங்களுக்கு திரும்ப வரேன். நமக்கு மிஸ்டர் கணேஷ்குமார்ட்ட திரும்ப போறோம். மிஸ்டர் கணேஷ்குமார், ரைட். இப்போ நான் உங்களுக்கு அந்த ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் பத்தி கேட்குறேன். நீங்க ப்ரிலிம்ஸ் உங்க இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்துருந்தேன். அதுல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஒரு 15 நாள் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதனால ஒரு கொஸ்டின்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த அட்டெம்ப்ட்ல எனக்கு 1 மாசம் ப்ரிப்பேர் பண்ணி அதை நான் கிளியர் பண்ணேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. எங்களுக்குலாம் கொஞ்சம் அதிர்ச்சி. 1 மாசம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே ஒரு சராசரி மாணவருக்கு ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறதுக்கே 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ற இதெல்லாம் நம்ம நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு 10 நாள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் முதல்ல உங்களுக்கு எப்படி வந்தது? அடுத்ததுல ஒரே மாசத்துல ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி கிளியர் பண்ணீங்க? அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. ஓகே, ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எதுவும் கோச்சிங் எதுவும் போகல. ஸோ நானா வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். நான் என் காலேஜ் சீனியர்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்க வந்து சொன்னது என்னன்னா மெயின்ஸ் தான் அதாச்சும் மெயினான எக்ஸாம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ரேங்க் வாங்க பாருங்கன்ற மாதிரி. ஏன்னா நான் ஃபாரின் சர்வீஸ் மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா 100க்கு பின்னாடி போச்சுன்னா எந்த ரேங்க் வாங்கி எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ நான் ஃபுல்லா மெயின்ஸ்க்கு படித்தேன். ப்ரிலிமினரி எக்ஸாமும் நான் ஆன்லைன் மார்க்ஸ்லாம் கொடுத்தேன். ஒரு 7-8 மார்க் கொடுத்துருப்பேன். அதுல வந்து நல்ல ஸ்கோர் வந்துச்சு. அதனால நானும் நினைச்சது என்னன்னா இதுல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக மெயின்ஸ்க்கே ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணலான்னு பண்ணேன். ஸோ அது ஃபைனலி அதுவும் 2-3 மார்க்ல போச்சு. அந்த ஒரு கொஸ்டின் வந்திருந்தா கிளியர் ஆயிருக்கும். அப்புறம் 1 மாசத்துல எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஜென்ரலா ஸோ தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை, நிறைய பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுக்குற பழக்கம் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுக்குற பழக்கம் கிடையாது. அதனால MCQs எப்படி அட்டன் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணணுன்றது அவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்காது.
நான் ஏற்கனவே 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கேட்டும் எழுதியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்றது, ஒரு எம்சிக்யூ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கேற்ற டெம்பரமெண்ட் அதெல்லாம் ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து கண்டென்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜின்னு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ என்னால ஒரு மாசத்துல முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ எம்சிக்யூ எக்ஸாம்ஸ்ல ப்ராக்டிஸ் இல்லாதவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே, கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா அவருடைய அட்வைஸை கொடுத்துருக்காரு. அதை ஃபாலோ பண்ணலாம். அவரு ஃபர்ஸ்டா நீங்க உங்களுடைய சாய்ஸை கொடுத்துருக்கீங்க இல்லையா, மாதிரியே, அதுக்கு ஏதாவது பிரத்யேகமான காரணம் உண்டா? ஸோ மெயினா வந்து நான் எம்பிஏ படிக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஜாப் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிவில் சர்வீஸா இருந்துச்சு. சிவில் சர்வீஸ்க்குள்ள வந்து எனக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எப்பயுமே. நானும் சின்ன வயசுல இருந்தே ஏதாச்சும் ஒரு வீட்டில் கோர்ஸ் பண்ணி சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 10th அப்புறம் நானாவே சொந்தமா நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இதை தவிர ஒர்க் வைஸ் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் மேனேஜரா வேலை பார்த்தேன் ஒரு பிரைவேட் கம்பெனில. அந்த ஒர்க் ப்ரொஃபைலும் ஃபாரின் சர்வீஸோட ஒர்க் ப்ரொஃபைலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஏன்னா அது எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்காது, ஆனா நீங்க வந்து சில பேரை கன்வின்ஸ் பண்ணி சில வேலையை நடத்தணும். ஃபாரின் சர்வீஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம கிட்ட ஐஏஎஸ் மாதிரி இல்லாம வெளியே நமக்கு எந்த பவருமே கிடையாது, ஆனா நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நமக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி அவங்களை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த வேலை எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இதுலயும் வந்து இந்தியாக்காக அதே வேலையை இந்தியாக்காக பண்ண முடியும். பிளஸ் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஜரும் கிடைக்குது, பிரஸ்டீஜ் ஆஃப் ரெப்ரசென்டிங். அதனால நான் ஃபாரின் சர்வீஸ். வெரி குட், நைஸ். நீங்க அருமையா சொன்னீங்க. அடுத்த கேள்வி நம்ம பிரியங்காக்கு போறோம். நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்க, திரும்ப வரேன் உங்கள்கிட்ட. பிரியங்கா, நீங்க உங்களுடைய முந்தின அட்டெம்ப்ட் நீங்க போயிட்டு வந்தப்போ, இன்டர்வியூ போயிட்டு வந்தப்போ இன்டராக்ட் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து உங்கள்ட்ட கேள்விகள் என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதனால இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது எனக்கு இதுல இருந்து நான் உங்கள்ட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க வேற ஒரு ஆப்ஷன்ல எடுத்தா கூட நீங்க படிச்ச கிராஜுவேஷன்ல இருந்து கேள்விகள் வருதா, இந்த வாட்டி வந்துதா, ஜென்ரலி அப்படி எல்லாத்தையும் கேட்கறாங்களா? அதை பத்தி உங்களுடைய அனுபவம், உங்களுடைய நண்பர்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்லுங்க. கண்டிப்பா சார். என்னோட ஆப்ஷனல் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாறிட்டேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா யூஜில நான் பயோமெடிக்கல் எடுத்ததால லாஸ்ட் இயர் என்னோட இன்டர்வியூல ஒரு மெம்பர் என்டையரா வந்து என்னோட யூஜில இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இது வந்து ஃப்ரீக்வெண்டா பார்க்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க யூஜில இருந்து கேட்கறாங்க. இப்ப பேசிக்கலா ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காங்கன்னா யூபிஎஸ்சி பில்டிங்கை பத்தியே கேட்கறாங்க சிவில் இன்ஜினியர்ஸ் கிட்ட. இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம யூஜியோட நம்ம தான் சிவில் சர்வீஸ் லைனுக்கு வந்துட்டோமே அப்படின்றதுக்காக நம்ம யூஜியை மறந்து போயிடக்கூடாது. நாம அந்த இடத்துல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கண்டிப்பா செக் பண்றாங்க சார். இந்த வாட்டி நான் ரொம்ப சரி, லாஸ்ட் டைம் அதனாலதான் நம்ம டென்ஷன் ஆகி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு போயிருந்தேன். பட் இந்த வாட்டி எனக்கு ஒரு கொஸ்டின் கூட வரல சார் என்னோட யூஜில. ஓகே ஓகே, நல்லது. மிஸ்டர் முருகானந்தம் லைன்ல இல்லையா? ரைட். இப்ப நம்ம திரும்ப ஐஸ்வர்யாட்ட போறோம். முருகானந்தம் திரும்ப வரோம் உங்கள்கிட்ட. சரிங்க சார். ஐஸ்வர்யா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்களுடைய ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், என்னோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நான் என்டையரா ஃபோக்கஸ் பண்ண ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். நான் 1 year ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் பண்ணிட்டு இருந்தேன், டெய்லி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. நேற்று இறையன்பு சார் சொல்லியிருந்தாரு ஓரியன்டேஷன் அப்போ, நீங்க ஒரு ஃபிக்ஸட் டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணி ஒரு லாங் டர்மா ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் ப்ரிப்பரேஷனும் அப்படிதான் போச்சு. நான் ஒரு 6 months வந்துட்டு டெய்லி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி டெய்லி ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் 3 months வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க், அது அப்படியே டபுள் மடங்கு பண்ற மாதிரி இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க் ஒன்லி. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா நமக்கு அது ரிசல்ட் வந்துடும்ன்றதுனால நான் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் வந்து விகரஸாவே தான் போச்சு சார். ஓகே, நான் இன்னொரு கருத்து உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால உங்கள்கிட்ட பேசினப்போ அந்த நிகழ்ச்சி சம்பந்தமா, அப்ப நீங்க சொன்னீங்க, நான் காலேஜ்ல இருந்தே சில ப்ரிலிமினரி வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன் சார். எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, உலக நாடுகள், மேப் ரீடிங், அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு பெருசா உதவல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஆக்சுவலி அது ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்ததுனாலதான் நீங்க சீக்கிரமா படிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப காலேஜ்ல இருக்கும்போது அந்த மாதிரி பாக்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் காலேஜ்ல இருக்கப்பவே இந்த எக்ஸாம் தான் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். ஸோ அதுல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் கண்ட்ரிஸ், வேர்ல்ட்ல இருக்க எல்லா கண்ட்ரிஸ், கேபிட்டல்ஸ் இதெல்லாம் மெமரைஸ் பண்ணியிருந்தேன். பட் டேரக்டா கேட்காட்டி யூபிஎஸ்சியில நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதை வச்சு சால்வ் பண்ற மாதிரி வந்திருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம காலேஜ்ல இருந்துட்டே ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னா ஒரு நல்ல ஐடியா தான். பட் ஃபுல் ஃபோக்கஸ் தான் நம்மளால பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாஸ் அவுட் ஆகி வந்த பிறகு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நம்ம காலேஜ்ல கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம ஒன்ஸ் பாஸ் அவுட் ஆனதும் ஃபுல் ஃபார்மா ப்ரிப்பரேஷன்ல இறங்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நமக்கு கிளியர் பண்ற வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் சார். ஓகே, ரைட். நான் திரும்ப மிஸ்டர் முருகானந்தத்திட்ட போறேன்.
சொல்லுங்க சார். முருகானந்தம், இப்ப வந்து இவங்க மிஸ்டர் கணேஷ்குமார் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் பத்தி போறதை பத்தி அவருடைய கருத்து சொன்னாரு. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு. கண்டிப்பா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் உதவும். ஏன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்ல படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்றது இல்ல, ஃபியூ பீப்புள் தான் இது பண்றாங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருப்பாரு ஒரு கொட்டேஷன், என்னன்னா கடவுள் சுகமளிக்கிறார், மருத்துவர் காசு பறிக்கிறார் அப்படின்ட்டு. ரைட்டா? டாக்டர் வந்து கடவுள் சுகமளிக்கிறார், மருத்துவர் அதற்கான கலெக்ட்ஸ் மணி ஃபார் தட் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க வெற்றி பெறாங்க. வெற்றி பெறும் பொழுது கோச்சிங் மையங்கள் பாப்புலர் ஆகுது. அது ஓகே. கோச்சிங் மையங்கள் வந்து சுத்தமா நேற்று இறையன்பு சார் பேசும்போது சொன்னாங்க, தே கேன் ஆஃபர் ஒன்லி கைடன்ஸ், நாட் கோச் எனிபடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ரைட்டா? இருந்தாலும் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கோச்சிங்கை விட அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ணி நீங்க சொல்லணும்னா எந்த அளவுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் முக்கியம் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த தயாரிப்பு, முழு தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 4 முயற்சிகள், மற்ற டிஎன்பிசி முயற்சிகள் எல்லாம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இது 2 விஷயம் இருக்கு சார். ஒன்று வந்து ஸ்கில் செட் அப்படிங்க சொல்லக்கூடிய நம்மளோட பாட அறிவு, இன்னொன்று வந்துட்டு என்னன்னா நம்மளோட சுய முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க சொன்ன அந்த சுய முயற்சி அப்படிங்கிறது. இந்த 2 விஷயத்துல ஸ்கில் செட்ல நமக்கு பத்தல அப்படின்னா நம்ம அதை வந்து கோச்சிங்ல இருந்து இன்ஸ்டியூட் மூலமா எடுத்துக்க முடியும். ஆனால் அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா சுய முயற்சி, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியம். இப்போ நம்ம பார்த்த அனைவருமே இந்த தேர்வுல அதிகபட்சமா எல்லாரும் வெற்றி பெற்ற அனைவருமே அந்த சுய முயற்சி அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு தளங்கள்ல தனித்து இயங்கி தன்னைத்தானே மெருகேற்றிக்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம கூட இருக்க கணேஷ்குமார் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், ஒவ்வொருத்தருமே அவங்களோட தளத்துல சுயமுயற்சியில முதல் மேலாக நிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுயமுயற்சியில தயார் செஞ்சிருக்காங்க. நமக்களோட பாடத்திட்டத்தை எடுத்துட்டு நம்ம இந்த தேர்வுக்கு தகுதியானவர்களா முழுமையா செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு அனைத்து குற்றம் குறைகளையும் நிவர்த்தி செஞ்சுட்டா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு இதுல வெற்றி பெற முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் படித்தாலுமே கூட சிலரால் மட்டுமே ஏன் வெற்றி பெற முடியுது அப்படின்னா அதற்கு தகுதியானவர்களாக தன்னைத்தானே தரமுயர்த்தி கொள்வது மட்டும்தான். அந்த தரமுயர்த்தி கொள்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களாக வேண்டுமென்றால் இந்த தனிப்பயிலங்கள் அல்லது ஆசிரியர்கள் இருக்கலாமே ஒழிய முழுவதுமாக இந்த போர்க்களத்தில் நின்று போராட வேண்டிய திறமையும் வலிமையும் துணிவும் துணிச்சலும் பணியும் பயிற்சியும் உங்களிடம் மட்டுமே, நம்ம போட்டியாளர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்று சார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மிக சரியா சொன்னீங்க. இப்போ வந்து பிரித்திகா ராணிட்ட கேட்போம் அடுத்த கேள்வி. நம்ம இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு இல்லையா? அது நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி எப்படி படிக்கணும், அதை நீங்க வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா ரெகுலரா? எப்படி படிச்சீங்க? எடிட்டோரியல் படிக்கணும், அந்த மாதிரி என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கவனம் செலுத்தி படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன தேர்னாலுமே ஃபர்ஸ்ட் வர்றது வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் தான் சார். ஸோ நான் வந்து என் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாவே வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி சில நாள் தவிர எல்லா நாளும் நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிச்சேன். நான் வந்து ஹிந்து ஃபாலோ பண்ணேன் சார். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நான் உங்ககிட்ட போன வாட்டி சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்கு படிக்க பிடிக்கும். ஆனா வந்து சிவில் சர்வீஸ் ஓரியன்டா அந்த மாதிரி கிடையாது. எனக்கு எந்த பேஜஸ் பிடிக்குமோ அதை மட்டும் படிப்பேன் சார். இப்போ ஸ்போர்ட்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி. பட் சிவில் சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் ஆன்லைன்ல எல்லாம் தேடினதுல ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா சிலபஸ் வந்து கையில வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் வச்சு உங்களுக்கு வந்து எந்த ஏரியா இதுவா இருக்கோ அந்த மாதிரி படிங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு சார். ஸோ டெய்லியுமே வந்து ஒரு 3-4 months இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா வந்து நமக்கே வந்து அதுக்கப்புறம் எந்த ஏரியா வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு, எது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இம்பார்ட்டன்ட், எது தேவையில்லை அப்படின்றது வந்து நம்மளால இது பண்ண முடியும் சார். ஓகே, வெரி குட். இப்போ அடுத்த கேள்வி மிஸ்டர் கணேஷ்குமார்ட்ட. மிஸ்டர் கணேஷ்குமார், இப்போ நீங்க வந்து டெல்லியில இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க இல்லையா? நீங்க இங்கதான் இருந்தீங்களா? நான் வேலை பார்க்கும்போது பெங்களூர்ல இருந்தேன். அப்புறம் எக்ஸாமுக்கு 3 மாசம் முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு நாகர்கோயில்ல வீட்டுல இருந்து. ஓகே, இப்போ நீங்க ரிசைன் பண்ணிட்டு படிச்ச இது சொல்றீங்க. ஜென்ரலி வந்து எப்போ வந்து ஒரு ஜாபை விட்டுட்டு நம்ம படிக்க வேண்டிய இது வருது? முதல்ல நம்ம டிட்டர்மைண்டா விட்டுட்டு படிக்கலாமா, அல்லது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அப்புறமா அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாமா? ஓகே சார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 to 5 ஜாப் இருக்கு, சாட்டர்டே சண்டே ஃப்ரீனா வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிசைன் பண்ணதுக்கு என்ன காரணம்னா என் வேலையில எனக்கு நிறைய டிராவலிங் இருந்துச்சு. ஸோ டிராவலிங் அப்போ படிக்க முடியாது, பிளஸ் லேட் நைட் கால்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கிறதுனால ஒரு ஹெக்டிக்கான ஜாப். ஆனா அதை வச்சு நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன் அப்படிதான் நடந்துச்சு. நான் ரிசைன் பண்ணது கரெக்டா பிலிம்ஸ்க்கு 3 மாசம் முன்னாடி பண்ணேன். அதுவே எனக்கு சஃபிஷியன்டா இருந்துச்சு எக்ஸாம் கிளியர் பண்ண. ஸோ வேலை பார்த்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா பண்ண முடியும். 9 to 5 மட்டும் வேலை இருந்துச்சுன்னா நிச்சயம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். வேலை பார்க்க. வெரி குட். நம்ம அடுத்த கேள்வி வந்து பிரியங்காட்ட கேட்குறோம்.
பிரியங்கா, நீங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படின்னு இருக்கு. சில பேருக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிற பழக்கம் இருக்கும், சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது. புக்லேயே அண்டர்லைன் பண்ணி அல்லது ஹைலைட்டரை வச்சு ஹைலைட் பண்ணி படிப்பாங்க. நீங்க எந்த மாதிரி படிச்சீங்க? நோட்ஸ் எடுத்து படிச்சீங்களா அல்லது புக்லேயே ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி படிச்சீங்களா? சார், இது வந்து அவங்கவுங்களோட கன்வீனியன்ட் தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியிலலாம் நிறைய ஃபேக்சுவல் பார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்பதான் நம்மளால அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுவே பாலிட்டி பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷனல் ரிலேட்டட், அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்ட். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் மறக்க மாட்டேன், எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஏரியா. ஸோ அது பார்த்தீங்கன்னா புக்ல ஹைலைட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் இல்ல, அது வந்து திரும்ப நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஆன்லைன்ல நிறைய சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஈஸியா நமக்கு கிடைக்கும், நம்ம அடிக்கடி தேவைப்படாது அப்படின்றத புக்ல ஹைலைட் பண்ணி படிச்சா போதும் சார். ஓகே, வெரி குட், நல்ல பதில். அடுத்தது மிஸ்டர் முருகானந்தம். சொல்லுங்க சார். தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன்ல எடுத்து படிச்சீங்க இல்லையா? ஆமாங்க சார். தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனுங்கிறது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பேஸ்டு சப்ஜெக்ட் சொல்லுவோம், நாம தனித்துவத்தோட எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலி எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படிதான், எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ரெடிமேட் நோட்ஸ் எழுதினா மார்க் கிடைக்காது. அது பீங் லிட்ரேச்சர் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது ரொம்ப தனித்துவமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். அதுக்கு வந்து நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? இதற்கு வந்துட்டு முதல்ல அடிப்படையா வந்து வகுப்புகளுக்கு போக வேண்டியிருந்தது சார். எனக்கு தமிழார்வம் அப்படிங்கிறது சிறு வயதிலிருந்து இருப்பதன் காரணமாக தமிழை வந்து விருப்ப பாடமாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நாம் தமிழ் ஆர்வத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு இலக்கிய பாடம் பொது இது அல்ல. ஏன்னா இது அனைத்து இந்திய ஆட்சி பணிக்கான ஒரு போட்டி, அதனால அதற்கு தரமான தயாரிப்புகளுக்கு வந்துட்டு ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமானதா இருந்தது. அதற்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து வகுப்புகள் அட்டன் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நானும் சுய தயாரிப்பு பல இணையதளங்கள்ல இருந்து தேடிக்கொண்டு பல அடிப்படை புத்தகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். ஆக அந்த தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் மிக்கதா இருக்கும் பொழுது முதலில் உங்களது விருப்பம், இரண்டாவது அதற்கான போதிய வழிகாட்டுதல், அதற்கடுத்து உரிய பாட புத்தகங்கள், இவற்றையெல்லாம் கோர்த்து கொண்டு தொடர்ந்து நாம் வந்து அதை தயாரிச்சு கொண்டே வர வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம் இந்த விருப்ப பாடத்தை எடுத்துக்கிட்டு உரியவாறு பயிற்சிகளும் மிக முக்கியமானதா இருக்கு. தமிழ் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம சரியா எழுதுறோமா, எந்த மாதிரி எழுதுறோம், நம்ம தனித்துவத்தை காட்ட முடியுதா, நம்ம வந்து உள்வாங்கி கொண்ட கருத்துக்களை தெளிவா வெளிக்காட்ட முடியுதா, உரியவாறு எழுத முடியுதா. தமிழில் எழுதுவதே ஒரு சவாலான விஷயம் தான். ஏன்னா ஆங்கிலத்தோடு ஒப்பிடும் பொழுது நமது இந்திய மொழிகளுக்கே உண்டான ஒரு சிக்கல். அப்படி இருக்கும் பொழுது நாம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முருகானந்தம் ஒரு குறுக்கிட்டு மன்னிக்கணும். இதுல வந்து பாடநூல் கழகம் நிறைய புத்தகங்கள் புதுசா நாங்க வெளியிட்டு இருக்கோம். அந்த புத்தகங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய புத்தகங்கள், அது வந்து பழைய புத்தகங்களையும் மறுபதிப்பு பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாங்க சார், தமிழ் விருப்ப பாடம் அப்படிங்கிறது முறையான தயாரிப்போட போயிடணும். நாம இப்ப நீங்க கேட்ட வினா அப்படிங்கிறது தமிழில் இந்த தேர்வை தமிழ் மீடியம்ல நாம எடுத்து எழுதுறது அப்படிங்கிறது தொடர்பான வினா. இந்த தேர்வை தமிழில் எழுதுவதற்கு போதிய மெட்டீரியல் இல்லை அப்படின்னு ஒரு தவறான புரிதல்னு சொல்ல முடியும். இன்றைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் தேவையான அடிப்படை ஆங்கில புத்தகங்களை எல்லாம் அருமையான கலைச்சொற்களோடு தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அதற்கு வந்து நான் பல முறை நான் பார்த்த தளங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்துக்கு வந்து நான் நன்றிகளை சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏனென்றால் மொழி அப்படிங்கிறது ஒரு கருவி, அந்த கருவி தொடர்ந்து பட்டதிட்டப்பட வேண்டும். அது போல நமக்கு 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அடிப்படையான தமிழ் பாட புத்தகங்களும் மிக அருமையானதாக இருக்கிறது. அதையும் தாண்டி நான் கன்னிமாரா நூலகத்தில் பார்த்திருக்கிறேன், பழைய புத்தகங்கள் எல்லாம் 1960களில் பதிப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் வெளியிட மாட்டார்களா என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அது நமது நமது உதயச்சந்திரன் சார் அவர்கள் தலைமையில அதை மறுமதிப்பு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து இன்றைய அலுவலர்களும் அதிகாரிகளும் அதை மறுமதிப்பு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து வந்து நமக்கு கைக்கு கிடைக்குது. நான் அதை வாங்கி தயாரிப்புகளை வந்துட்டு மேம்படுத்திட்டு தான் சொல்ல முடியும். என்னோட முதல் 3 முயற்சிகளில் நான் பட்ட சிக்கல்களை 4வது முயற்சி கொஞ்சம் எளிமையா மாற்றி கொடுத்தது. அப்படின்னா நமக்கு கையிலில் கிடைத்த இந்த தமிழ்நாடு அரசு பாட புத்தகங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அடிப்படை பாட புத்தகங்களை மறுபதிப்பு செய்து வெளியிட்டது. இந்த 2 விஷயங்களுமே மிக முக்கியமான ஒன்றா தமிழ் வழியில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்குதுன்னு சொல்லலாம் சார். ஓகே, மகிழ்ச்சி, நல்லா கரெக்டா சொன்னீங்க. அடுத்த கேள்வி நம்ம ஐஸ்வர்யாட்ட போறோம். ஐஸ்வர்யா வணக்கம். நீங்க வந்து சோசியாலஜி பாடத்தை விருப்ப பாடமா எடுத்து எழுதுனீங்க இல்லையா? பட் ஆனா முருகானந்தத்துக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம். நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ் மீடியத்துல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில சிவில் இன்ஜினியரிங் படிக்கும்போது தமிழ்ல தான் பரீட்சை எழுதணும்னு கட்டாயம் இல்லை, ஆங்கிலத்திலே எழுதலாம். அதனால நீங்க வந்து ஆங்கிலத்திலே கூட எழுதி பயிற்சியில எடுத்துருக்கலாம். நான் சோசியாலஜி பாடம்ங்கிறது ஆங்கிலத்திலே எழுத வேண்டியதுதான்.
இப்போ நீங்க அந்த சோசியாலஜி பாடத்துக்கு உங்களுடைய குறிப்புகளை எப்படி தயாரிச்சிட்டீங்க? அது வந்து உங்களுடைய தயாரிப்பு எப்படி இருந்தது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சோஷியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்டா எல்லாருக்குமே ஒரு ஏற்கனவே ஃபெமிலியரான ஒரு சிலபஸாக தான் இருக்கும். ஃபேமிலி, ரிலீஜன் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான சிலபஸாக தான் இருக்கும். அதோட இன்னொரு என்னன்னா புக்லெஸ் வந்து ரொம்ப வேகா இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில நிறைய பிடிஎஃப்லாம் விட்டுருப்பாங்க. இந்த சிலபஸ்க்கு ஏற்ற பிடிஎஃப்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம படித்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த புக்ஸை எடுத்துட்டு சிலபஸ்க்கு செலக்டடாக நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதையே நம்ம ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணணும். ஆனால் ஆன்சர் பேப்பர் போகிறப்ப அந்த கொஷின்ஸ் டேரெக்டாக வருமானா வராது. அங்கே நம்ம அனலைசிஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா ஹியூமானிட்டி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம தியரியை மக்கப் பண்ணிட்டு அங்கே போய் எழுத முடியாது. அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை அனலைஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி எழுதினா ஸ்கோர் நிறைய கிடைக்கும். ஓகே, நிறைய கரெக்டா சொன்னீங்க. அடுத்து நம்ம பிரித்திகா ராணி அவங்கள்ட்ட கேட்போம். நீங்க வந்து ஆந்த்ரோபாலஜி பாடத்தை விருப்ப பாடமா எடுத்து எழுதியிருக்கீங்க. அதுல வந்து இப்போ மதிப்பெண் இன்னும் வரல இல்லையா? வந்தாதான் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் வந்திருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல 4 பேப்பர்ல அந்த எத்திக்ஸ்ங்கிற பேப்பர் 4வது தாள் வந்து நிறைய மாணவர்கள் கடினமா நினைக்கிறாங்க. அந்த எத்திக்ஸ் பேப்பரை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க, நீங்க எப்படி எழுதுனீங்க அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. சார், அந்த எத்திக்ஸ் வந்து யூஸ்வலா ஏன் வந்து எல்லாரும் கஷ்டம்னு சொல்லுவாங்கன்னா, வேற சிலபஸ் வேற எங்கேயுமே வந்து அதுக்கு ஒரு இது இல்லை சார். ஸோ தனியா அதை படிச்சாகணும். ஸோ எத்திக்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு வேர்டுக்குமே, சிலபஸ்ல போட்டிருந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து ப்ராப்பர் மீனிங் என்ன அண்ட் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இது பண்ணி வச்சேன் சார். இப்போ முன்னாடி இந்த சிவில் சர்வன்ஸ் இல்லாட்டி பப்ளிக் சர்வீஸ்ல வந்து எமினென்ட்டா இருந்த பர்சனாலிட்டிஸ், அவங்க இது வழியா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எஸ்ஏன்ற பேப்பர்லயுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு சார். அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளால ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா கேஸ் ஸ்டடீஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியான இதுதான் சார். ஸோ கேஸ் ஸ்டடீஸ் வந்து மெயினா யூஸ்வலா வந்து ஏன் கஷ்டப்படுவாங்கன்னா, லைக் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ ரெகுலரா வந்து அந்த ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் அந்த பீரியட்ல வந்து டெய்லி அட்லீஸ்ட் 2 கேஸ் ஸ்டடீஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பண்ணா எனக்கு எத்திக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸியா தான் சார். வெரி குட், நல்லா சரியா சொன்னீங்க. எத்திக்ஸ் பாடத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்ட்டு. மிஸ்டர் கணேஷ்குமார், நீங்க அந்த 4 தாள்ல எந்த தாள் வந்து கடினமா நினைச்சீங்க? இப்ப நீங்க மதிப்பெண்ணுமே தான் வரப்போகுது. எதுல உங்களுக்கு அதிக மதிப்பெண் வந்திருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க பொது அறிவு தாள்ல? சுத்தமா ஐடியா இல்லை சார். சுத்தமா ஐடியா இல்லை. எல்லாமே ஒரே வெயிட்டேஜ் தான் கொடுத்தீங்களா? எதுக்காவது அதிக வெயிட்டேஜ் கொடுத்தீங்களா? ஆமா சார், நான் எத்திக்ஸ்க்கு கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா, மேத்ஸுக்கு வந்து நான் ஒரு 60 to 70% டைம் மேத்ஸ்க்கே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிலபஸ் ரொம்ப அதிகம் இருக்கு. ஒரு 30% டைம் தான் ஜெனரல் ஸ்டடீஸ் இருந்துச்சு. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து சிலபஸ் இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது எத்திக்ஸ் தான். ஸோ அதுல மார்க் வாங்குறது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி முதல் 3 பேப்பரை விட. அதனால எத்திக்ஸ்க்கு நிறைய டைம் கொடுத்தேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து மிஸ் பிரியங்காட்ட கேட்குற இந்த கேள்வியை. பிரியங்கா, அந்த புதுசா ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது பசங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. அப்போ என்ன பண்றாங்க, அவங்க வந்து இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்க போறேன், ஏன்னா அது எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜியாகிரபி எடுக்கிறவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஹிஸ்ட்ரி, இந்த 3 ஆப்ஷன்ல எடுக்கிறவங்க ஏன் சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது உண்மைதானா? அது வந்து இல்லை இதுக்கு வந்து ரொம்ப டெப்தா படிக்கணும், இதுக்கு அதுக்கும் பெரிய ரிலேஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சார், கண்டிப்பா நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஜிஎஸோட ஓவர்லேப் ஆகுறது தான். என்னோட ஆப்ஷனல் பேப்பர் பாத்தீங்கன்னா என்டையரா GS2 கவர்னன்ஸ் பார்ட் பிளஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன் கவர் பண்ணிடும். அதே மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கவர் பண்ணும். அதுக்கப்புறம் எத்திக்ஸ்ல திங்கர்ஸ் பார்ட் கவர் பண்ணும் சார். ஸோ என்னால் வந்துட்டு ஒரே சமயத்தில் 2 இதுக்கு என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும்னும் போது என்னால் டைம் சேவ் பண்ண முடிஞ்சது. அவங்க சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலும் அப்படிதான் GS1ல வரும். ஜியாகிரபி ஆப்ஷனல் எடுத்தோம்னா GS1லையும் கொஞ்சம் வரும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு GS3ல வரும். கண்டிப்பா சில ஆப்ஷனல்ஸ்லாம் இந்த மாதிரி GSோட ஓவர்லேப் ஆகும் சார். இந்த மாதிரி கண்டிப்பா எனக்கு வந்து என்னோட யூஜியை வந்து என்னால எடுக்க முடியாது, நான் வேற ஆப்ஷனல் தான் ப்ரிஃபர் பண்ண போறேன் அப்படின்றவங்க இதை ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணி ஆப்ஷனல் சூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். அடுத்து மிஸ்டர் முருகானந்தம், சொல்லுங்க சார். உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி அகைன்ஸ்டா கேட்கறேன். இப்போ அவங்க எல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க ஏன் அப்படி சூஸ் பண்ணல? ஹிஸ்டரியோ ஜியாகிரபியோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ எடுத்திருந்தா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு தமிழ் லிட்ரேச்சர் ஏன் எடுத்தீங்க?
சார், எனக்கு தமிழ் அப்படிங்கிறது மிக பிடித்தமான ஒன்று. நான் 2013 எனது தயாரிப்புகளை தொடங்குவதற்கு முன்பே 2010-9களில் தமிழும் மின்னணு மற்றும் மின்னணுவியல் பொறியியலும் தான் 2 விருப்ப பாடங்களாக தேர்வு செய்துட்டு இருந்தேன். ஆகவே அந்த தமிழின் ஊடாக இங்கு வந்ததன் காரணமாக அதுவே எனக்கு இயல்பாக வந்த ஒன்றாக இருந்தது. ஆக இந்த விருப்ப பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளது விருப்பம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த காரணி 2 வச்சுக்கிட்டு எடுக்கலாம். நான் என்னோட விருப்பத்தை முதற்காரணியாக வச்சுக்கிட்டு நான் தமிழை தேர்வு செஞ்சேன் சார். ஓகே, அடுத்து ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, உங்களுக்கு சோசியாலஜி பாடம் ஏதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூஸ் ஆச்சா, எஸ்ஏ ரைட்டிங்ல யூஸ் ஆச்சா? உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்டினுடைய நாலேஜ் எப்படி எஸ்ஏ ரைட்டிங்லயும் ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் யூஸ் ஆச்சு? எஸ் சார். சோஷியாலஜி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முருகானந்தம் அன்மியூட் பண்ணுங்க. ஜிஎஸ் பேப்பர் 1க்கு ரொம்ப மியூட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சொசைட்டி டாபிக் இருக்கிறதுனால சோஷியாலஜி யூஸ் ஆகும். மற்றபடி சோஷியாலஜியோட எசன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்காம டிஃப்ரெண்ட் சைட்ஸ்லேருந்து அனலைஸ் பண்ண வேண்டியது சோஷியாலஜியோட இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதே நம்ம மற்ற ஆன்சர்ஸ்க்கும் அப்ளை பண்ணி வேரியஸ் டைமென்ஷன்ஸ்ல அனலைஸ் பண்ணி எழுதலாம். இது என்டையர் ஜிஎஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் எஸ்ஏக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், யூடியூப் லைவ் கமெண்ட்ஸ்ல ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு டு ஸ்டடி அட் தி சேம் டைம் சொல்லிட்டு. அது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான கேள்வி. அது எப்படின்னா நம்ம 1 year ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப இட்ஸ் a வெரி டீடியஸ் ஜர்னி. அதனால நமக்கு எமோஷனலாவே ரொம்ப அஃபெக்டானதா இருக்கும். ஏன்னா நமக்கு எமோஷன்ஸ் கவர் பண்ண முடியல, இது எங்க கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா, ஏன்னா நிறைய பேர் அட்டென்ட் பண்றாங்க இந்த எக்ஸாமை, நம்ம கிளியர் பண்ண முடியுமா, நம்மளோட பேக்ரவுண்ட் லைஃப் கிளியர் பண்ண முடியுமா, நிறைய டவுட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டைம்லாம் நம்ம மோட்டிவேஷன், நம்மள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்றோமோ அதையிலே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்தோம்னா நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்ம டைம் ப்ரொடக்டிவா யூஸ் ஆகுது. நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறப்ப நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது, பிளஸ் நம்மளால அப்ப படிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த பயத்தை நம்ம மனசுல வச்சுட்டு அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஆன்லைன்ல நிறைய மோட்டிவேஷனல் டாக் தராங்க. சார் நேற்று சார் சொன்ன மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அதெல்லாம் டேக்கிள் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே இட்ஸ் அ வெரி குட் அவுட்லெட் ஃபார் ஸ்ட்ரெஸ். ஏன்னா பிகாஸ் இட் வில் பி பாசிட்டிவ் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்கும் பாசிட்டிவா இருக்கும். இப்படிதான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஓகே, வெரி குட், சரியா சொன்னீங்க. அடுத்து பிரித்திகா ராணி, நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சார் சொன்ன மாதிரி, நேற்று இறையன்பு சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி படிச்சீங்க? என்னென்ன மேஜர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மொபைல் ஃபோன்லாம் எப்படி நீங்க டேக்கிள் பண்ணீங்க? சார், நான் மெயினா சோஷியல் மீடியா எதுலயும் இல்லை சார். இந்த எக்ஸாம் ஸோ ஃபைனல் இயர் காலேஜ் முடிச்சோடனே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் சார். சோஷியல் மீடியா விடுங்க, போன்லயே இல்லை. நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க அம்மா தான் எடுக்கிறாங்க. உங்க அம்மா தான் எடுத்துட்டு அப்புறம் தான் உங்கள்ட்ட கொடுத்தாங்க. அப்பவே நினைச்சு இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. சொல்லுங்க. சார், அது மெயினா எனக்கு சோஷியல் மீடியா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் விட இப்போ ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு ரிமைண்டர் மத்தவங்க என்ன லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் உள்ள வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் காலேஜ்ல படிச்ச நிறைய பேர் அப்ராட் போனாங்க, நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தனியா ஒரு ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது சோஷியல் மீடியா ஒரு கான்ஸ்டன்டா நம்மளால இது பண்ண முடியுமா முடியாதா, இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுத்தது ஒரு தவறான முடிவா அப்படின்ற மாதிரி கான்ஸ்டன்டா தாட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். அதனால சோஷியல் மீடியா எதுலயுமே இல்ல. அண்ட் ரொம்ப செலக்டட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு யார் என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தருவாங்களோ அவங்க கூட மட்டும்தான் சார் நான் டச்ல இருந்தேன். ஸோ ஒரு 6-7 பேர் கூட மட்டும்தான் டச்ல இருந்தேன். அதே மாதிரி பட் மத்தபடி ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறது அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணாம இல்லை சார். ஸோ இது ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் பண்ணல. பட் எனக்கு தேவையான ஆளுங்களோட மட்டும் நான் டச்ல இருந்தேன் சார். ஓகே, நீங்க இப்போ அவங்க சொன்னதெல்லாம் அவங்களுடைய ஆப்ஷனல் எப்படியாவது யூஸ் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல. இப்போ நீங்க டோட்டலி அன்ரிலேட்டட் ஆப்ஷனல், அது உங்களுக்கு ஒரு பயமா இல்லையா? ஆந்திரபாலஜி எடுக்கிறோம், இது எந்த விதத்துலயுமே நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்ட்டு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. சார், இப்போ ஆந்த்ரோபாலஜிலயும் சொசைட்டி ஒரு பார்ட் இருக்கு சார். ஸோ GS 1ல அதை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், இப்போ ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி. பட் மற்றபடி அவ்வளோ ஓவர்லேப் இல்லை சார். பட் நான் மெயினா ஆந்த்ரோபாலஜி சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எனக்கு பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவல் தாண்டி படிக்கணும்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 months காலேஜ்ல இருக்கும் போது அப்பப்போ இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்போ நான் ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த மாதிரி பயம் எதுவும் இல்லை சார். ஓகே, வெரி குட். மிஸ்டர் கணேஷ் குமார்,
இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க 60 to 70% டயத்தை வந்து நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு தான் செலவு பண்ணீங்க, உங்களுடைய ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க அந்த சோசியல் மீடியா அதுக்கெல்லாம் அப்போ உங்களுக்கு டைம் இருக்கு. ஆப்ஷனலுக்குனா மீதி நேரம் ஜெனரல் ஸ்டடி செலவு பண்ணிருப்பீங்க. நீங்க எப்படி சோசியல் மீடியால உண்டா ஆக்டிவா இருந்தீங்களா? ஸோ நான் மோஸ்ட்லி சோஷியல் மீடியா ஜென்ரலாகவே யூஸ் பண்றது இல்லை, ஃபேஸ்புக்ல மட்டும் இருக்கேன். அதுவும் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்றது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுலையும் நான் இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ற பழக்கமே இல்லை. பிளஸ் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அப்பயும் டைம் கரெக்டா இருந்துச்சு. ரிசைன் பண்ணிட்டு வந்தோடனே கரெக்டா அடுத்த 3 மாசத்துல எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப யோசிக்கவே டைம் கிடைக்கல. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரெஸ்லேயே அப்படி போயிடுச்சு. ஓகே, ரைட். அடுத்து பிரியங்காக்கு. பிரியங்கா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ டைம் படிக்கணும், ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறத பற்றி நேற்று இறையன்பு சார் சொல்லிட்டு இருந்தாங்க. 4 மணி நேரம், 8 மணி நேரம், 12 மணி நேரம் அப்படின்ட்டு. நீங்க அதை எப்படி படிச்சீங்க? எவ்வளோ மணி நேரம் ஒதுக்கி படிச்சீங்க? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்டையர் டே வந்து ப்ரிப்பரேஷனுக்கு தான், நான் ஜாப் எதுக்குமே போகல. ஸோ வந்துட்டு என்னால் 10 to 12 hours டெடிக்கேட்டடாக இதுக்காக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக 7 to 8 hours ஸ்லீப் மஸ்ட். அப்போ தான் நம்மளால வந்து இந்த 10 to 12 hours ப்ரொடக்டிவாக படிக்க முடியும். இந்த டைமை மட்டுமே நம்ம ஒழுங்காக படித்து நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி ஃபோக்கஸ்டா 10 to 12 hours படிச்சாலே போதும் சார். இன்னும் ஜாப் போறவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 hours இதுக்காக டெடிகேட்டடா பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணி கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்கறது பாத்தீங்கன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை டிபெண்ட் பண்ணுது. பட் எல்லாராலையுமே ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் சார். ஓகே, வெரி குட். முருகானந்தம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உங்களுடைய ஃபியூச்சர் ஐடியாஸ் என்ன இருக்கு? நீங்க வந்து சிவில் சர்வீஸ் போறீங்க ஒரு ஆர்வத்தோட. நீங்க வந்து உங்க ப்ரியாரிட்டி ஏரியாஸ் என்ன இருக்கும், எதுல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது செக்டர், எஜுகேஷன், ஹெல்த், ரூரல் டெவலப்மெண்ட், அது மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஏரியா. நான் இதற்கு முன்பே வந்துட்டு ஊரக வளர்ச்சித்துறையில பணியாற்றி இருக்கேன் சார். பிறகு கூட்டுறவுத்துறையில பணியாற்றி இருக்கேன். இது நம்ம போகக்கூடிய இந்திய ஆட்சி பணிங்கிறது இந்த இலக்கில் தான் போய் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஆனால் புறநானூற்றில் வந்து ஒரு வரி சொல்லுவாங்க, உண்டாலம்மா இவ்வுலகு அப்படின்னு. தனக்கென முயலா பிறருக்கென முயலக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளிலால் தான் இந்த உலகம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வரிக்கு ஏற்ப நாம எந்த ஒரு பணியில் இருந்தாலும் விடுபட்டு வரும் நாள் அன்னைக்கு இவர் சிறப்பாக செய்தார் என்ற அந்த ஒரு பேருக்காக எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை எடுத்து செய்கிறது தான் என்னோட இலக்கு சார். ஏன்னா எந்த துறைகள் வேணாலும் நமக்கு கிடைக்கலாம், இப்பவே நாம இலக்கிட முடியாது. எது சென்றாலும் நாம் செய்த பணி நமக்காக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் எனக்கான இலக்கு. ஓகே, நல்லது. ஐஸ்வர்யா, உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க ககன்தீப் சிங் சார் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஏரியாஸ் இருக்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி இப்போ எலெக்ஷன் நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல உங்களுடைய ப்ரியாரிட்டி ஏரியாஸ் தான் இருந்ததுன்னா சொல்லுங்க. சார் எனக்கு மேஜரா எய்ம் வந்து சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் சார். சொசைட்டில இந்த மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸா இருக்கிறவங்க முன்னேறணுன்றது தான் என்னோட மெயின் எய்ம். அப்படி பாக்குறப்ப நான் 2 கீ ஃபேக்டர்ஸ் எதுனா எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எந்த ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மெம்பருக்கு எஜுகேஷன் இருக்கோ அவங்க முன் வந்து நாளைக்கு அவங்களோட ஜென்ரேஷனையே முன்னேற்றுவாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி கல்வி எல்லாருக்கும் குவாலிட்டியாக போகணும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னால் செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட்டில் நல்ல நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ் வந்து சர்வீஸ் டெலிவரியில் என்னோட டிஸ்ட்ரிக்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். எந்த ஒரு கரப்ஷனுமே இல்லாம எப்படி ஒரு ஸ்கீம் நம்ம என்விஷன் பண்ணணுமோ அந்த பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு டைரக்டா கொடுக்குற மாதிரி நான் பண்றேன் சார். பிளஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நீட் இருக்கும். இப்ப கடலூர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான் மெயின். ஸோ அந்த மாதிரி இப்ப நான் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்ட்னா நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையானது என்னவோ நான் அதுல டெஃபினட்டா ஃபோக்கஸ் பண்ணுவேன் சார். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து பிரித்திகா ராணி, உங்கள்கிட்ட கேட்குறேன். அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருந்தாங்க, ககன்தீப் சிங் பேடி சாரை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாராவது இருந்தாங்களா ஆஃபீஸர்ஸ்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ஸ்பிரேஷனா பார்த்து வந்து நிருப்பமா ராவ் மேம் சார். அவங்க யுஎஸ்க்கு அம்பாசிடரா இந்தியால இருந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு உமனா இருந்துட்டு ஒரு யுஎஸ் மாதிரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரிக்கு வந்து அம்பாசிடரா இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வந்து எனக்கு அவங்க தான் சார் ஒரு இன்ஸ்பிரேஷன் கன்சிடர் பண்றேன். ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்து மிஸ்டர் கணேஷ்குமார், உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நாட் ஓன்லி ஆஃபீஸர்ஸ்னாலும் சொல்லலாம், அல்லது இன்ஸ்பைரிங் லீடர்ஸ்னாலும் சொல்லலாம்.
இந்த இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டினாலும் சொல்லலாம். யார் வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது? சார் இன்ஸ்பிரேஷன் ஒரு பர்சனா சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபார்மர் NSA சிவசங்கர் மேனன், அவரும் IFS ஆஃபீஸரா இருந்தார். ஸோ அவரோட அசஸ்மெண்ட், அவரை பத்தி நான் கேள்விப்பட்டது வந்து சைனால அவர் போஸ்டிங் ஆயிருக்கும் போது டியனன்மென் ஸ்கொயர்ல என்ன நடக்கும்னு வெஸ்டர்ன் டிப்ளமேட்ல அனலைஸ் பண்ணி வேற ஏதோ சொன்னாங்க. ஆனா அவர் வந்து கான்பிடென்ட்டா என்ன நடக்கும்னு சொன்னாரு. கரெக்டா அடுத்த நாள் அதே நடந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்ன்றது தான் என் ஆசை. இதை தவிர வேர்ல்ட் லீடர்ஸ் பார்த்தா ஹென்ரி கிசிஞ்சர்ன்றவர் வந்து ஒரு பாலிட்டிஷியன் மட்டும் சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு தாட் லீடர்னு கூட சொல்லலாம் இன்டர்நேஷனல் லெவல்ல. இல்ல கிஷோர் மெஹபூபானின்னு ஒரு சிங்கப்பூர் டிப்ளமேட் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வந்து ஒரு தாட் லீடராகவே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, அடுத்து பிரியங்கா, உங்களுக்கு கேள்வி ஏற்கனவே அவுட் ஆயிடுச்சு. இதே கேள்விதான். யார் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் லீடரா இருந்தாலும் சரி, ஆபீசரா இருந்தாலும் சரி சொல்லலாம். என்னோட பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா என்னோட அம்மா தான் சார். யூஎன்ல பாத்தீங்கன்னா நியூ உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிட்டு அவங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர். ஆக்சுவலி ரூரல் ஏரியால தான் அவங்க சர்விங் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பீப்புள் ஃப்ரெண்ட்லியா அப்படி சர்வ் பண்ணுவாங்க. அவங்களோட நேம் எல்லா இடத்துலயுமே சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபேமிலி ஆஸ்பெக்ட்லயும் எடுத்துக்கிட்டோம்னா என்ன எம்பவர் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததா இருக்கட்டும், தைரியம் கொடுத்து வளர்த்ததா இருக்கட்டும். ஸோ ஒரு விமன் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில இந்த மாதிரி ஃபார்வர்ட் லுக்கிங்கா எல்லாமே கேர் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு சொசைட்டியே சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது எங்க அம்மா கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டது தான் சார். அப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் லைன்ல பாத்தீங்கன்னா ககன்தீப் சிங் பேடி சார் தான். ஏன்னா நானும் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வந்திருக்கேன். என்னோட சின்ன வயசுல அவரு தான் பாத்தீங்கன்னா ஒரு சுனாமியா இருக்கட்டும், சைக்ளோனா இருக்கட்டும், எல்லா டைம்லயுமே ஃப்ரண்ட்ல வந்து நின்று பீப்புளோட எல்லாத்தையுமே சால்வ் பண்ணது. ஸோ இவங்க 2 பேரும் என்னோட ரோல் மாடலா நான் இருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து மிஸ்டர் முருகானந்தம், சொல்லுங்க சார். இன்ஸ்பிரேஷன் ஆர் ரோல் மாடல், ஆபீசர் ஆர் எனி லீடர் ஆர் ரைட்டர், whoever you can say. இந்த வினாவுக்கு நான் வந்து ஒரு சிறப்பா ஒரு பதில சொல்லிட முடியாது. ஒரு பொதுவான பதில் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதன் அப்படிங்கிற வந்து பல்வேறு நிலையில பல்வேறு நிகழ்வுகளை எதிர்கொண்டு அவன் பல்வேறு விதமா வாழ வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வாழ்ந்து வரும்போது பல்வேறு விதமான நபர்களை சந்தித்து அவர்கள் ஒவ்வொருவரையுமே தனக்கான ரோல் மாடலா எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பெற்றோரா, ஒரு ஆசிரியரா, ஒரு அதிகாரியா, ஒரு அலுவலரா, இல்ல ஒரு சாதாரண குடிமகன், அப்படி பார்க்கும்போது பலர் வந்து என் மனசுக்குள்ள இன்னும் நிறைஞ்சிருக்காங்க. அது அப்பா அம்மாவா இருந்தாலும், எனது ஆசிரியர்களா இருந்தாலும், நான் முதல்ல பணியில் சேர்ந்த அலுவலகத்தில் இருந்த மிகச் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளாக இருந்தாலும், அந்த அலுவலகத்தில் இருந்த ஒரு அலுவலக உதவியாளரானாலும், நான் பார்த்த ஆட்சியராக இருந்தாலும், பலர் வந்து பலர்கள்ட்ட இருந்து பல நல்ல கூறுகளை நான் உள்வாங்கியிருக்கேன். அந்த நல்ல கூறுகள் ஒவ்வொருவருடைய அந்த கூறுகளுக்கும் என்னை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு, ஊக்கப்படுத்தியிருக்கு. அதற்கேற்றப்பாறு நான் செய்ய வேண்டும் என்றும் அவை எல்லாவற்றையும் எனக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனை நான் கருதுறேன் சார். ஓகே, அடுத்து ஐஸ்வர்யா, உங்களுக்கான கேள்வி. இப்போ நிறைய பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் போயிடுது. முதல்ல மோட்டிவேஷன் இருக்கு, அப்புறம் வந்து ஹவு டு செல்ஃப் மோட்டிவேட் மை செல்ஃப். கேட்டா மோட்டிவேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் அதை கண்டினியூஸா சஸ்டெயின் பண்ண எனக்கு தெரியல அப்படின்ட்டு. நீங்க உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க, அல்லது அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது, மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல வந்து நிறைய சர்வீஸ் பண்ணலான்னு ப்ரிப்பரேஷனுக்குள்ள வருவோம். அந்த ப்ரிப்பரேஷனோட டென்ஷன்ல வந்து நம்ம எதுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதையே மறந்து போயிடுறாங்க நிறைய பேர். ஸோ நமக்கு மோட்டிவேஷன் என்னன்னா, நாளைக்கு நம்மளால இதை செய்ய முடியும், ஏற்கனவே நிறைய பேர் இதை செய்யறாங்க, ஸோ நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும். இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஒன் டே நம்மளும் அந்த மாதிரி டாப்பர் ஆகலாம், நம்மளும் வந்துட்டு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செல்ஃப் பிலீஃப் தான் சார். மெயின்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் செல்ஃப் பிலீஃப், கன்ஃபார்மா நம்மளும் ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி போவோம் அப்படின்ற மோட்டிவேஷன் தான் சார். அண்ட் அதர் தேன் தட் நம்ம வந்துட்டு மோட்டிவேஷன் டாக்ஸ் பார்க்கலாம் யூடியூப்ல, இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் சார். ஓகே, வெரி குட். இதே கேள்விதான் பிரதிகா ராணி உங்களுக்கு. நீங்க எப்பமாவது டிமோட்டிவேட் ஆனா நீங்க அதை எதை சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க? அதுக்கு ஏதாவது சில பேர் கொட்டேஷன் சொல்லிக்குவாங்க, சில பேர் ஏதாவது பாடல் கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது உண்டா? அப்படி இருந்ததுன்னா அது சொல்லலாம் சார். ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி அது எல்லாமே நானும் பண்ணேன் சார். அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த போஸ்ட் நோட்ல வந்து எனக்கு பிடிச்ச கோட்ஸ் வந்து ரூம் ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பேன் சார். அது இல்லாம வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ஏதாவது ஒரு கோட் சொன்னா நாங்களும் மோட்டிவேட் ஆவோம்ல. சரிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் வந்து டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட் அப்படின்ற கோட் சார். ஸோ அது என்னோட லேப்டாப்ல வந்து என்னோட ஸ்கிரீன் சேவர் கூட அதுதான் சார். ஸோ ஒவ்வொரு வாட்டி படிக்க ஓபன் பண்ணாலும் அதை நான் இது பண்ணுவேன் சார்.
ஸோ அது டோன்ட் ஸ்டாப் until you're proud. until you are proud. Okay, right. அதே மாதிரி வந்து எனக்கு அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னன்னா வந்து ஒரு லாங் டர்மா பார்க்காம எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் டேர்ம், இப்போ இந்த வாரம் ஏதாவது டெஸ்ட் எழுத போறேன்னா அந்த டெஸ்ட்ல நல்லா பண்றது. ஸோ அந்த கோலை வந்து ஷார்ட் டேர்ம் இதுல வந்து பிரிச்சு இது பண்ணும் போது வந்து அந்த டெஸ்ட்ல இப்போ மார்க் வாங்கினா ஒரு நல்ல மார்க் வாங்கினா வந்து நம்மள ஓகே சின்னதா ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்றது சார். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன். ஸோ 1 year வந்து அதே மோட்டிவேஷன் வச்சிருக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது வந்து என்னால அந்த மோட்டிவேஷன் வந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது சார். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறது, அதுவுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார். ஓகே, நைஸ். அடுத்து மிஸ்டர் கணேஷ் குமார், உங்களுக்கு இதே தான் மோட்டிவேஷன். How you motivated yourself? How you can motivate others? ஸோ சார் ஃபர்ஸ்ட் வந்து சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து ரிசல்ட்டை நினைச்சுதான் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அட் சர்டன் பாயிண்ட் வந்து ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம படிக்கிறத வந்து என்ஜாய் பண்ணி படிச்சா, படிக்கிற என்ஜாய்மெண்ட்டுக்காகவே படிச்சாலே நிறைய ஸ்ட்ரெஸ் போயிடும், ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம படிச்சா. செகண்ட் வந்து பிரித்திகா சொன்ன மாதிரி லாங் டேர்ம் டார்கெட்ஸ் வைக்காம ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸ் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல ஜெனரல் ஸ்டடிஸ் 2ல வந்து 120 வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாரம் எழுதுற மார்க் டெஸ்ட் 80 வாங்கணும், அடுத்த வாரம் எழுதுற மார்க் டெஸ்ட் 90 வாங்கணும். சின்ன சின்ன இன்க்ரிமெண்டல் டார்கெட் செட் பண்ணீங்கன்னா அது வந்து அச்சீவ் பண்றது ஈஸி, டக்குன்னு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா நம்ம கோல் கிட்ட போறோன்றது நமக்கே தெரியும். ஓகே, கரெக்ட், நல்ல செய்தி. அடுத்து பிரியங்கா, உங்களுக்கு இது நம்ம மதுபாலன் லாஸ்ட் இயர் 2 years முன்னால டாப்பரா வந்தார் இல்லையா, அவர் வந்து மோட்டிவேஷனுக்கு வந்து பயோபிக்ஸ் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாரு. வாழ்க்கை வரலாற்று திரைப்படங்கள், அதுதான் அவருக்கு பெரிய மோட்டிவேஷன். அதே மாதிரி சில பேர் வந்து புத்தகம் படிப்பாங்க, சில சுய வரலாற்று ஆட்டோபயோகிராபிஸ் படிப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருந்ததா, அல்லது நீங்க இந்த மாதிரி மோட்டிவேஷன் எப்படி பண்ணிக்கிட்டீங்க? சார் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில எத்தனை பேர் நம்மள மோட்டிவேட் பண்ண இருந்தாலும் என்ன பண்ணாலும் நாம முதல்ல நம்மளால முடியும் அப்படின்றத நம்பணும்னாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாள் வந்து ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுவேன். அப்போ உட்காந்து யோசிப்பேன், நாம ஏன் வந்து இதுக்குள்ள வந்தோம். இப்ப இந்த மாதிரி ஒரு நாள் உட்காந்து முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டா நம்மளால அதை நோக்கி போக முடியுமா அப்படின்ட்டு நானே என்னை வந்து செல்ஃப் கொஸ்டின் பண்ணிப்பேன் சார். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நாம இன்னும் எஃபர்ட் போடுவோம். எஃபர்ட் போடாம ஃபீல் பண்றதை விட எஃபர்ட் போட்டுட்டு கிடைக்கலன்னா அப்புறம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எஃபர்ட் போடாமலே இந்த மாதிரி யோசிக்க கூடாது. நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஃபியூ மார்க்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். சோ அந்த டைம்ல தான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆனது. என்னோட லைஃப்லயே பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது. பட் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 5th attempt 6th attempt எல்லாம் போயிட்டு அவங்க எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்றாங்க. நம்ம இந்த ஃபெயிலியரை ஏன் வந்துட்டு ஒரு லைஃப் ஃபெயிலியரா பாக்கணும். நம்ம அட்டெம்ப்டே கொடுக்காம இருந்தாதான் நம்ம ஃபீல் பண்ணணும். எதுக்கு இதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும்ட்டு திரும்ப ரேஸ் கொடுக்க ஆரம்பிச்சதாலதான் என்னால இந்த ரேங்க் எடுக்க முடிஞ்சது. வெரி குட், சரியான பதில். பிரியங்கா கரெக்டா சொன்னாங்க. நமக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, எவ்வளவு பேர் போயிட்டு இன்டர்வியூ போயிட்டு கிடைக்கல அப்படின்னா பெரிய ப்ரெஷர் இருக்கும். ஆனந்தகுமார் 2003 பேட்ச், இப்போ ஸ்பெஷல் செக்ரட்டரியா இருக்காரு, IAS. அவர் என்னுடைய முதல் மாணவர், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அவர் வந்து சொல்லியிருந்தார், அவர் இன்டர்வியூ போயிட்டு இதே மாதிரி கிடைக்கல. அப்போ அவங்க அப்பா கேட்டாங்க, டேய் IAS இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன், உனக்கு வந்து ஏதாவது ஒரு குரூப் 2 வேலையாவது கொடுக்க மாட்டாங்களாடா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்க அப்பாவை எப்படி சமாதானம் பண்ணு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருப்பாரு. அது மாதிரி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுதான். இப்போ முருகானந்தம் வந்து லிட்ரேச்சரே ஆப்ஷன்ல எடுத்திருக்கீங்க, அதனால லிட்ரரி கோட் உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது மோட்டிவேஷனல் கோட் உண்டா? இருக்குங்க சார். அதாவது நான் கொஞ்ச காலத்து ரெண்டு விஷயம் சொல்லணும். திருக்குறள் வந்து எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து முடிவெடுக்கிறக்கோ இல்லை வந்து ஒரு மனது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்பெல்லாம் திருக்குறளை வாசிப்பது உண்டு. அப்ப 2 பணிகளை துறந்து விட்டு வரும்போது அளப்பினும் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படிங்கிற குறளை நினைச்சுக்கிட்டு தான் நான் விட்டுட்டு வந்தேன். அடுத்து வந்து நமக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறதுனால அந்த குறள் வந்து நானே சொல்லிப்பேன். நம்ம கடவுளே இல்லை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு பே பண்ணும் அப்படின்னு. இதே குறள் வந்து நமக்கு நேர்முக தேர்வுல கூட கேட்கப்பட்டது, இதே குறள் அங்க சொன்னேன். 3வது விஷயம், தொல்காப்பியத்துல ஒண்ணு இருக்கு. நான் எப்பப்பெல்லாம் ஒரு மனது வந்து ரொம்ப கடினப்படுதோ அப்பெல்லாம் நான் அந்த செயலை வாசிக்கிறது உண்டு. அந்த செயல் வந்து அனைத்து அந்த போட்டியாளர்களுக்கும் போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒரு உரிய செய்தின்னு நினைக்கிறேன். அதுல வரும், வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெடிதல் ஆக்கம் செப்பல் 4வரை இறத்தல் நோக்குவையெல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு. இது காதல் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்க தமிழ் ஆப்ஷன்ல ஒத்துக்கிறோம். அந்த
அதாங்க சார், அந்த ஒரு சொல்லியிருப்பாரு, காதல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்த சாக்காடு வந்தாலும் நான் இதை அடைஞ்சு தீருவேன் அப்படின்ட்டு பார்க்குற விஷயங்கள் எல்லாம் அந்த இலக்காகவே பார்க்கறது, நோக்குவையெல்லாம் அவையே போறார். இந்த 3 விஷயங்களை நான் சொல்லி என்னோட மனதை வந்து திடப்படுத்தி கொண்டு இந்த முயற்சியில வந்து தொடர்ந்து என்னால் இயங்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் சார். ஓகே, மகிழ்ச்சி. இப்போ மேடம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காமாட்சி மேடம், இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போலாமா? காமாட்சி மேடம், கொஸ்டின்ஸ் லைவ்ல வந்திருந்தா நம்ம கேட்கலாம் மேடம். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு. நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க யாராவது நீங்களே ஆன்சர் பண்ணணும்னாலும், இப்போ ஐஸ்வர்யா பார்த்துட்டு இடையில சொன்ன மாதிரி நீங்க இந்த இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் சாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா கூட உங்களை ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா கூட நீங்க சொல்லலாம். ஐஸ்வர்யா மேம்கிட்ட கேட்குறாரு, நளினா மீனாட்சி, கேன் யூ ப்ளீஸ் ஆன்சர் திஸ் கொஸ்டின்? கரண்ட் சமச்சீர் கல்வி 6 to 12 புக்ஸ் படிக்கணுமான்னு கேட்குறாரு. சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரீவம்ப் பண்ணிருக்காங்க வித் லாட் ஆஃப் இமேஜஸ். அந்த தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு மெயினா வந்துட்டு இந்தியால ஃபுல்லா வந்துட்டு தமிழ்நாடு ஹிஸ்டரி புக்ஸ் தான் ரெஃபர் பண்றாங்க. கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. யார் இது பண்ணணும்? நான் தான் மியூட் பண்ணணும். டெக்ஸ்ட் புக்கை பத்தி பேசுறதுனால நான் மியூட் பண்ணாம விட்டேன். சாரி. அதான் சார் நான் சொல்லிட்டு இருந்தேன், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து இப்போ ரொம்ப அழகா ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க வித் ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட். அந்த சிலபஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. மெயினா வந்து ஹிஸ்டரி புக்ஸ் வந்து நேஷன் ஃபுல்லாவே ஆஸ்பிரன்ஸ் ஃபாலோ பண்றது எந்த புக்ஸ்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஹிஸ்டரி புக்ஸ் தான். ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஒரு ஃபெமிலியாரிட்டிக்கும் நம்ம தமிழ்நாடு புக்ஸை ரெஃபர் பண்ணலாம். இப்போ ஸ்கூல்ல இருக்கவங்களோ காலேஜ்ல இருக்கவங்களோ இருக்கட்டும், உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இது இல்லாம எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து என்சிஆர்டி புக்ஸும் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் செட் பண்றப்ப மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து எடுப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தமிழ்நாடு புக்ஸ், அப்புறம் கொஸ்டின் பேப்பருக்கு ஃபாலோ பண்றதுக்கு என்சிஆர்டி புக்ஸ் ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும். சார் ஹலோ. சார் கேள்விகள் வந்திருக்கு சார், கேட்கலாமா? கேட்கலாம் கொடுங்க. ஓகே சார். ஐஸ்வர்யாக்கு தேங்க்ஸ், எங்க டெக்ஸ்ட் புக் பத்திக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்ததுக்கு பாடநூல் கழகத்தின் சார்பா நன்றி. கேள்வி சார், கேள்வி நம்பர் 1. நளினி மீனாட்சிங்கிறவங்க பேசியிருக்காங்க. யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தற்போதைய சமச்சீர் கல்விக்கு 6 முதல் 12 புத்தகங்கள் தேவையா, இல்லைன்னா தயாரிப்பதற்கு தற்போதைய சிபிஎஸ்இ 6 முதல் 12வது புத்தகங்கள் தேவையா? இந்த கேள்விக்கு ஐஸ்வர்யா சொல்லிட்டாங்க. இத வந்து முருகானந்தம் அல்லது பிரியங்கா சொல்லலாம். இந்த கேள்விக்கான பதில நான் சொல்றேன் சார். நமக்கு இப்ப வந்துட்டு இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் 2 இது இருக்கு. நம்ம தமிழ்ல எழுதுறதா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு 6 முதல் 12 வரை இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்தால் நமக்கு தேவையான கலைச்சொற்குழு ஒரு பரந்த புரிதல் வந்து நமக்கு கிடைச்சிரும். அது முக்கியம். ஆனா நமக்கு 10, 11, 12 அதில் இருக்கக்கூடிய அடிப்படைகள் எல்லாமே பல பாடத்திட்டங்களோடு ஒத்து போகும். அதுல இருக்கக்கூடிய புவியியல், பொறியியல், அறவியல், இந்திய பண்பாடு, அரசியல் அறிவியல், இது எல்லாமே நமக்கு வந்துட்டு தமிழ் வழியில் எதிர்கொள்வதற்கு மிக அடிப்படையான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில வழி மாணவர்களுக்கு கூட கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு தமிழ் வழியில் ஒரு எளிமையான பாட புத்தகமாக இது இருக்கு. ஆகவே அன்பர்கள் வந்து அந்த பாட புத்தகங்கள் அனைத்தையுமே படிப்பது என்பது மிக எளிமையானது கூட. நீங்கள் நம்ம ஆரம்பிச்சிடும் ஈஸியா முடிச்சிட முடியும். ஸோ அது வந்து ஒரு சரியான புத்தகங்களா இருக்கும் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். சார் நான் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தேன். நான் இனிஷியலா படிக்க ஆரம்பிச்ச டைம்ல அப்போ அவைலபிள் கிடையாது, இப்பதான் வந்துச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் படிச்சோம்னா அந்த புக்ஸ் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க நம்ம படிக்கிற திங்கர்ஸ் எல்லாமே இங்க புக்ல நல்லா கவர் பண்ணியிருக்காங்க சார். ஸோ கண்டிப்பா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் படிச்சோம்னா நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் போலாம் மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உண்மைதான். நம்ம டெக்ஸ்ட் புக் உருவாக்கும் பொழுது நம்ம யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் இயர் டெக்ஸ்ட் புக் பண்ணும்போது தீபனா ஒர்க் பண்ணாங்க அதுல.
அவங்க இப்போ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி தமிழ்நாடு கேடர்ல இருக்காங்க. அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல எங்களோட வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அப்டேட் பண்ணும்போது எப்போதுமே நம்ம கரண்ட் அந்த விஷயங்களை கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் அந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரைட் மேடம், அடுத்த கேள்வி சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி பொற்தமிழன் என்பவர் கேட்டிருக்காங்க. வேலைக்கு சென்று கொண்டே யூபிஎஸ்சி தேர்விற்கு எவ்வாறு தயார் செய்வது? தமிழ் வழியில் யூபிஎஸ்சி தேர்விற்கு தயார் செய்வது எப்படி? சார், இந்த வினாவுக்கு நான் பதில் சொல்லலாங்களா? சொல்லுங்க சார். பொருத்தமில்லன் அவரோட வினாவை வந்து நானும் பார்த்தேன். வேலைக்கு சென்று கொண்டே யூபிஎஸ்சி தேர்வுக்கு எவ்வாறு தயார் செய்வது என்பது இந்த வினா வந்து ஒரு மிக முக்கியமான வினா இருக்கு. பல்வேறு நபர்கள் வந்து பல்வேறு தளங்கள்ல கேட்கறாங்க. இந்த தேர்வை பொறுத்தவரையும் நம்ம போட்டியாளர்கள் கொடுக்கக்கூடிய உள்ளீடுகள் வந்து மிக முக்கியமானது. இது ஒரு பெரிய சிஸ்டம் எடுத்துட்டா இன்புட் ஃபேக்டர்ஸ் கவுண்ட்ஸ். அப்படிங்கும் போது நீங்க வேலைக்கு சென்று கொண்டே படிக்க முடியும். அதற்கான சான்றுகள் உதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் உங்களால் அதிகப்படியான நேரத்தை செலவிட முடியாமல் போகும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்துட்டு வெற்றி வாய்ப்பை இழந்துவிட நேரலாம். ஆகவே அதை வந்து முறையாக நமது போட்டியாளர்களோட போட்டியிட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க வேலைக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸ் எதுவும் போட்டு உங்களால கம்பேரிட்டிவா நல்லா பண்ண முடிஞ்சதுனால் நீங்கள் தொடரலாம். இல்லை என்றால் மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நான் 2-3 முறை அந்த மாற்று வழிகளை சிந்தித்து ஆல்ரெடி இருந்த அந்த ஜாபை வந்து விட்டுட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. இது வந்து முதல் கேள்விக்கான வினா சார். இரண்டாவது கேள்விக்கான வினா, தமிழ் வழியில் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயார் செய்வது எவ்வாறு? இது தொடர்பான பல வழிகாட்டுதல்கள் வந்து சங்கரசரணன் சாராகி நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இது சம்பந்தமான பல விவரங்கள் வந்து நமக்கு பல தளங்கள்ல இணையதளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது. முதல்ல நமக்கு பாடத்திட்டத்தை எடுத்துக்கிட்டு அதற்கு தேவையான ஆங்கில பாட புத்தகங்களிலும் ஆங்கில அறிவையும் வளர்த்து கொண்டாக வேண்டும். இரண்டாவது, முக்கியமாக முதன்மைக்கு தேர்வுக்கு தேவையான தமிழ் வழியிலான புத்தகங்கள், மெட்டீரியல்கள் அல்லது இணையதளங்களை நாம் வந்து தொகுத்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து எழுதி பயிற்சி செய்ய வேண்டும். ஆக இந்த எழுத்து பயிற்சி என்பதுதான் தமிழ் மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் எவ்வளவுதான் தமிழில் எழுதினாலும் ஆங்கிலத்தை வாசிப்பு செய்து கொண்டு தமிழில் எழுதுவது போலத்தான் இருக்கும் சார். ஓகே, அடுத்து மிஸ்டர் கணேஷ்குமாருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முத்தையன் அப்படிங்கிறவரு மேத்ஸ் ஆப்ஷனல் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மேத்ஸ் ஆப்ஷனல் ஷார்ட்டா சொல்லணும்னா சில ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் புக்ஸ் இருக்கு. கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த புக்ல இருந்து வரும், இல்லை அந்த புக்ல கொடுத்துருக்க மாதிரி வரும். நீங்க வந்து அதுல் பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து 2017 368 மார்க்ஸ் வாங்கினாரு. ஸோ அவர் பிளாக் இருக்கு. நிதிஷ் கேன்றவர் வந்து 2014 ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்கினாரு. அவங்களோட பிளாக்ஸ்லயே வந்து உங்களுக்கு மேத்ஸுக்கு எல்லா புக்ஸும் கிடைச்சிடும். அந்த புக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிளஸ் நீங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன் அடிஷன் ஒரு சம்மரி ஷீட் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மேத்ஸுக்குள்ளவங்க. ஒரு ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், அதுல உள்ள மேஜர் ஃபார்முலாஸ், டெஃபினேஷன்ஸ் தான். இது மூணும் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல நீங்க ஈஸியா 330 340 மேல ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ்குமார். அடுத்து மேடம், அடுத்த கேள்வி. சார் கணேஷ்குமாருக்கு கேட்டிருக்காங்க. கணிதத்தை எனது விருப்பப்படமாக எடுக்க முடிவு செய்திருந்து தயாரிப்புக்கு சில உத்திகளை கொடுங்கள். சில இது கேக்குறாங்க, சில ஐடியாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மேத்ஸ் ஆப்ஷனலோட ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹியூமனிட்டிஸ் மாதிரி படிச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. மேத்ஸ் ஆப்ஷனல் வந்து எல்லா கேள்வியுமே படிச்சுட்டு கொஸ்டினை படிச்சுட்டு ஃபுல்லா கடைசி வரைக்கும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு தடவையுமே உட்காரும் போது பெண்ணும் பேப்பரும் இல்லைன்னா நீங்க மேத்ஸ் ஆப்ஷனல் ப்ரிப்பேர் பண்ணலன்னு நினைச்சுக்கோங்க. ஃபுல்லா எப்பயுமே பென் அண்ட் பேப்பரோட சால்வ் பண்ணணும். பிளஸ் கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து விடக்கூடாது. மேத்ஸ்ல என்னன்னா ஸ்டெப் மார்க்கிங் பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப நிறைய ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க ஃபுல்லா கரெக்டா சால்வ் பண்ணிட்டு கடைசி 2 ஸ்டெப்ல தப்பான ஆன்சர் வந்தாலும் ஒரு 20 மார்க்கு வந்து 2-3 மார்க் தான் கிடைக்கும். அதனால அக்யூரேசி வந்து இந்த எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிராக்டிஸ் அண்ட் அக்யூரேசி இது ரெண்டுத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மேத்ஸ் ஆப்ஷன். ஓகே, வெரி குட் மேடம். அடுத்த கேள்வி. அடுத்த क्वेश्चन ஐஸ்வர்யா மேடத்துல கேட்டிருக்காங்க. நான் சமூகவியல் படிக்கிறேன். சமூகவியல விருப்பமாகவோ அல்லது பிற பாடங்களாகவோ தேர்வு செய்யலாமா? சொல்லுங்க. எஸ், நம்ம வந்து சோஷியாலஜி படிக்கிறோம்னா நம்ம அதையே வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆப்ஷனோட மெயின் ஐடியா என்னன்னாவே நம்ம யூஜி எது பண்ணியிருக்கோமோ அது எடுக்கணும். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வேறு எது இருந்தாலும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் ஆப்ஷன்லாம் எடுக்கலாம். அடுத்த क्वेश्चन அதே ராஜசேகர்ங்கிறவர் ஐஸ்வர்யா மேம் கிட்ட கேட்டிருக்காங்க. விச் பேப்பர் ஹார்ட் இன் சோஷியாலஜி ஆப்ஷனல், பேப்பர் 1 or 2?
ஹார்ட்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 தான். ஏன்னா நம்ம அதில் திங்கர்ஸ் வந்து நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். யூரோப்பியன் திங்கர்ஸ் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க சொன்ன தியரி அதே மாதிரியே நம்ம எமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2ல் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் நிறையா இருக்கும். இந்தியன் சொசைட்டியில் கேட்டிருப்பாங்க, இந்தியன் திங்கர்ஸும் இருப்பாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி ஸ்கோரிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 தான். பேப்பர் 1 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டு பாயிண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு பேப்பரில் அது கரெக்டாக டெலிவர் பண்ணணும். அடுத்து திருமூர்த்தி சாமி கண்ணு அவர் வந்து பிரியங்காட்ட கேட்கிறாரு, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதுக்கான டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக்கான பேப்பர். ஓரளவுக்கு ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சு அதுல இருந்து ஸ்காலர்ஸோட கோட்ஸ்லாம் கொடுக்கணும் நிறையா. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா ஸ்கோரிங் எடுக்கலாம். மற்றவங்க கிட்ட இருந்து நம்மள டிஃபரன்ஷியேட் பண்ணியும் காமிக்க முடியும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் புக் லிஸ்ட் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வந்து ஒரு 5 புக்ஸ் ஸ்டாண்டர்டா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம அப்டேட் பண்றது தான். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா திங்கர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ஸ் ஓபி கௌபான்னுட்டு ஒரு புக் இருக்கும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் தியரி அப்படின்ட்டு ஓபி கௌபாவோட புக். தென் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பார்ட் பில இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ்னு பிஎல் ஃபாடியான்னு ஒரு புக். தென் பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா குளோபல் பாலிடிக்ஸ் ஆண்ட்ரூ ஹேவுட். இந்த புக்ஸ் படிச்சுட்டு இல்லாத டாபிக்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இக்னூல நிறைய மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து சப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த கேள்வி வந்து பிரித்திகா ராணிட்ட கேட்டிருக்காங்க, ஆந்த்ரோபாலஜி பாடத்துக்கான புக்ஸ் சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1ல வந்து தியரிஸ் பார்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆலபாமான்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்து சிலபஸ்ல இருக்க எல்லா தியரியுமே டீட்டெயில்டா இருக்கும். அண்ட் பேப்பர் 1க்கு வந்து ஆர்கியலாஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து மோர் கூகுள் இல்லாட்டி எம்பர் அண்ட் எம்பர்னு ஒரு புக் இருக்கு. பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜிக்கு வந்து பி நாத் இல்லாட்டி பிஎம் தாஸ் இந்த 2 புக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். சோஷியோ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிக்கு வந்து என்கே வெய்த் அப்படின்னு ஒரு புக்கு சார். பேப்பர் 2ல வந்து இந்தியன் சொசைட்டிக்கு வந்து நதீம் ஹஸ்னின்னு ஒரு புக்கு, ட்ரைபல் ஆந்த்ரோபாலஜிக்கும் நதீம் ஹஸ்னின் அதே புக்கு. அண்ட் மற்ற டாபிக்ஸ் வந்து சில டாபிக்ஸ் வந்து இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருந்து இது பண்ணலாம் சார். ஓகே சார் அடுத்த கொஸ்டின் கேளுங்க மேடம். முருகானந்தம் கேட்டிருக்காங்க, தமிழ் விருப்ப பாட மாணவர்கள் நேர்முக தேர்விற்கு எவ்வாறு தயார் செய்து கொள்ளலாம்? பதில் சொல்லலாங்க மேம்? சொல்லுங்க. தமிழ் விருப்ப பாட மாணவர்கள் வந்து தமிழ் அப்படின்னு முடிவு செய்த உடனே நம்ம வந்து தமிழிலேயே பண்ணிடலாம் அப்படிங்கிறது நினைச்சுக்கிறது சரிதான். ஆனால் ஆங்கில அறிவை போதுமான அளவு வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இது. நமக்கு முதன்மை தேர்வாகட்டும் நேர்முக தேர்வு 2யுமே தமிழ்ல எதிர்கொள்ள முடியும். என்னோடு பலரும் கடந்த ஆண்டு கூட தமிழிலேயே வந்து உரிய ஒரு மொழிபெயர்ப்பாளரின் உதவியோடு நாம் தமிழிலேயே விடை சொல்லும் பொழுது அவர்கள் ஆங்கிலத்தில் பெயர்த்து கொடுத்து அது போன்ற நேர்முகங்கள் நடந்தன. இருந்தாலும் நாம் ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டு ஒரு அடிப்படையான ஆங்கில அறிவில் நாம் விடையளித்தாலே அது போதுமானதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக தமிழிலேயே தயார் செய்து தமிழிலேயே முழுவதுமாக எதிர்கொள்ள முடியும். ஆனால் ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் அணுகினாலும் கூட உங்களது பிழைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களது தனி ஆளுமையைத்தான் மதிப்பிட உள்ளார்கள், உங்களது மொழி திறனை அல்ல. ஆக நீங்க ஆங்கிலத்தையும் வளர்த்துக் கொண்டு தமிழிலையும் தயாரித்துக் கொண்டு எளிதாக அணுகிவிட முடியும். ஆக தமிழ் ஒரு தடையாக இருக்காது என்பதுதான் இந்த விடை. முருகானந்தம் சார், இன்னொரு கொஸ்டின், தமிழ் ஆப்ஷனை செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, கோச்சிங் கிளாஸ் போகணுமா? இது வந்து ஒரு மிக முக்கியமான வினா. அதாவது நம்ம பார்க்கும்போது தெரியும் நிறைய பேர் வந்து சுயமா தயாரிக்கிறோம் அப்படின்னு வர்றாங்க. உண்மையிலேயே அது வந்துட்டு ஒரு மிக அருமையான அரிய ஆற்றல். தே ஆர் எக்ஸ்ட்ரார்டினரி பீப்புள். நம்ம வந்து அவங்களோட பொது வெளியில எல்லாரும் அப்படி இருந்துட முடியாது. தமிழ் ஆப்ஷன்ல தனியா தயாரித்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நான் வந்து 2 ஆண்டுகளை இழந்து விட்டேன். மொத்தமா 3 ஆண்டுகளை இழந்து விட்டேன். அதற்கு பிறகு ஒரு உரிய வழிகாட்டுதல் தேவை. ஏனென்றால் போட்டியில வந்துட்டு நமக்கு உரிய ஒரு கப்பல் எப்படி நடுக்கடல் விடப்பட்டு தானாகவே திசைகளை தேடிக்கொண்டிருப்பது போல ஆகிவிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உரிய வழிகாட்டுதல், ஒரு காம்பஸ் தேவை. அன்பர்கள் தயவு செய்து, அதுவும் தமிழ் மாணவர்கள், தமிழ் வழியில் எழுதக்கூடியவர்கள், தமிழ் விருப்ப பாடம் எழுதக்கூடியவர்கள் சுயமாக தயாரிக்கலாம் என்று வெற்றி வாய்ப்புகளை தவறவிட்டக்கூடக்கூடாது. ஏனென்றால் நமது போட்டியாளர்கள் வெறும் தமிழில் எழுதுபவர்கள் மட்டுமல்ல, நாம் தமிழில் எழுதினாலும் மற்ற மொழிகளில் மற்ற விருப்ப பாடங்களில் எழுதுபவர்களும் நமக்கு போட்டியாளர்கள். அவர்களுக்கு ஏற்ற திறனோடு இருக்க வேண்டும் என்றால் உரிய வழிகாட்டுதல் தேவை என்பதுதான் எனது புரிதல். அதைத்தான் நான் உங்களுக்கு. ஐஸ்வர்யாட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமுக்கான மீடியம் எடுக்கிறதுல ஒரு டைலமா இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க.
இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சார், தமிழ்நாடும் ஆங்கிலம் 2 நாளும் நீங்க வந்து கண்டிப்பா மொழி அறிவை வளர்த்துட்டு தான் வேணும். ஓகே. இந்த மொழியறிவு வளர்த்துக்க வேண்டும் அப்படிங்கிற விதத்துல சிலருக்கு வந்து ஆங்கில மொழியறிவை வளர்த்து கொண்டு ஒரு கட்டுரைத்தாளாகட்டும் ஒரு மற்ற பொதுத்தாள்கள்ல வந்துட்டு எழுதுவதற்கு மிக கடினமாக இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்க நம்மால் தமிழில் முடியும் என்று நம்பி தமிழிலையும் தன்னை தரமுயர்த்து கொள்ள முடியும் என்று நம்பினால்தான் எடுக்கணும். எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு தமிழ் எடுத்துக்கிட்டு தமிழ் வராது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி இருக்கக்கூடாது. தமிழில் எடுத்தால் எனக்கு எளிமையாக இருக்கும் ஆங்கிலத்தை விட அப்படிங்கிறவங்க தமிழ் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ரெண்டுலையுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸை பொறுத்தும் கைடன்ஸை பொறுத்தும் விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். அதற்கு முன்னால நாம வந்து நீங்க ஆரம்ப கட்டத்துல தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் ஒரு அடிப்படை முதல்நிலை தேர்வு பிரிலிமினரி எக்ஸாமுக்கு தயாரிக்கும் பொழுது நீங்கள் விடைகளை எழுதி பார்த்து எது உங்களுக்கு சிறப்பாக வருகிறது என்று ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டு போதிய உள்ளீடுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று நான் கூறுகிறேன் சார். ஹலோ, இந்த மீடியம் செலக்ட் பண்றதை பத்தி, மீடியம் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்றதை பத்தி ஐஸ்வர்யாவுடைய கருத்தை கேட்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இருக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். யூபிஎஸ்சி எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டின் புரியுற மாதிரி இருக்கா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, அதுக்கு நீங்க வந்து ஆன்சர்ஸ் கூட எழுதி ஒரு டிராஃப்ட் மாதிரி பண்ணி நீங்க வந்து செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் இல்ல அகாடமியில ஏதாவது ப்ரொஃபசர்ஸ் யாரா இருந்தாலும் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்படி நீங்க இவாலுவேட் பண்ணிட்டு உங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்க தெரிஞ்சுட்டு அப்போ ஒரு உங்க டைலமா ரிசால்வ் பண்ணிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். பிளஸ் நீங்க வந்து டாப்பர்ஸோட ஆன்சர் பேப்பர் சொல்லிட்டு நீங்க வெப்சைட்ல தேடி பார்க்கலாம். ஸோ அதை வச்சு கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். மேடம் டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணலாமா? இன்னும் क्वेश्चंस இருக்கா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. நானே மிக்க நன்றி. மென்மையான குரலில் ஆழமான கேள்விக்கணைகள் கொண்டு இளம் அதிகாரியிடமிருந்து உயர்வான தெளிவான பதிலம்புகளை போட்டித் தேர்விற்கு பயின்று வரும் மாணவ மாணவியர்களுக்கு நினைவுகளை துளைத்து சுய ஊக்கத்திற்கு எடுத்த முயற்சிக்கு அருமை. மிக்க நன்றி சங்கரன் சார். இந்த நிகழ்வில் பங்கேற்று கணேஷ்குமார், ஐஸ்வர்யா, ராமநாதன், பிரியங்கா, முருகானந்தம், ரித்திகாரணி போன்ற இளம் அதிகாரிகளுக்கு மிக்க நன்றி. இவர்களை வழிநடத்தி தொகுத்து கலந்துரையாடி ஆற்றுப்படுத்தி நெறியாளராக செயல்பட்ட முனைவர் சங்கரன் சரவணன் சார், துணை இயக்குனர் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மிக்க நன்றி. இணையவழி தொடர் நிகழ்வினை நடைபெற ஊக்கம் அளித்து வரும் பள்ளி கல்வித்துறை முதன்மைச் செயலர் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்விற்கும் சரியான முறையில் வழிகாட்டி நிகழ்வினை சரியாக நடத்தி வரும் ஆலோசனை கூறி வரும் முனைவர் VP ஜெயசீலன் IAS ஆணையர் மற்றும் சிறப்பு அலுவலர் தூத்துக்குடி மாநகராட்சி அவர்களுக்கு எனது நன்றிகளை தனியாக்குகிறேன். மேலும் எங்களை என்றும் வழிநடத்தி இப்பணிக்கு முழுவதும் ஆதரவு கொடுத்து வரும் பொது நூலக இயக்குனர், அண்ணா நூற்றாண்டு நூலக முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வினை ஒளிப்பதிவு செய்து உதவி வரக்கூடிய எங்களது தொழில்நுட்பாளர்கள், அண்ணா நூற்றாண்டு நூலக நண்பர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய நிகழ்வு மிகவும் சரியாக மீண்டும் 3:30 மணிக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக தொடர இருக்கிறது. அதனுடைய IFS பிரசாந்த் IFS மேலும் கார்த்திக் சார் போன்றவங்க எல்லாம் கலந்துக்க போறாங்க. மாணவர்கள் பங்கேற்றுமாறு வேண்டுகொள்கிறோம். நன்றி.